மகிழ்ச்சி. வாங்க, யார் பேசுறது பேசலாம். யார் சார் முதலில் பேசுவது? சார் ரவி நான் சாரா? பேசிடுறேன் சார். சார், ரவி சார். நீங்க மைக் எடுக்கும்போது தெரிஞ்சிச்சு சார். ஆமாம், நீங்கள் என்ன முடிக்கிற மாதிரி தெரியல. நீங்களே எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ணிட்டீங்க. அப்புறம் நாங்கள் எங்கே பேசுறது? ஆ? பிரசன்னா பிரசன்னா லக்ஷ்மி மேடம், நல்ல மடை திறந்த வெள்ளம் போல ரொம்ப தெளிவாக நிறுத்தி நிதானமாக நீங்கள் சொன்னீங்க. சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எடுத்த உடனே வந்து உறவுகளின் ஆணிவேர் அன்பு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன இதை சொல்லி ஆரம்பிச்சது நல்லதா இதுவாக இருந்தது. இனிஷியலாக அப்பா அம்மாவை பற்றி அவங்க சொல்லியிருக்கீங்க. அம்மா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டதால அவரால் கொஞ்சமாக தான் எழுத முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். மேபி அப்பாவை பற்றி நிறைய எழுதியிருப்பாரு. அப்பா வந்து எந்த வயசில் இறந்தார்? அவரோட எந்த வயசில் அவர் இறந்தார் ஏதாவது இருக்கா? ரெண்டாவது வந்து முத்துக்குமாருக்கு வந்து ஒரு பொண்ணு தான் இருந்ததா சொன்னாங்க. நீங்கள் மகன் சொல்லி சொல்கிறீங்க. இல்ல அவருக்கு மகன் தான் 2 மகன் தான். குழந்தைங்க. பையன் பையன் இருக்கான். பையன் பையன் பொண்ணு. ஏன்னா அவர் எப்போ டூர் போனாலும் வந்து பொண்ணுக்கு ஜுரம் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் அது ஏதோ ஒரு பதிவில் படித்த மாதிரி ஞாபகம் எனக்கு. எந்த வயசுல இறந்தாருன்னு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்க. அவர் அதுக்குள்ள நம்ம பேரனெல்லாம் பார்த்த பிறகுதான் இறந்தாருன்னு நினைக்கிறேன். இல்லை வயசு அவருக்கு எத்தனை வயசு ஆகும் போதுன்னு தான் நான் கேட்டேங்க. முத்துக்குமார் வந்து அவரோட 41வது வயசுல இறந்தாரு. அது தெரியுங்க. சரி, அது ஓகே, விடுங்க. ம், நான் செக் பண்றேன் சார். அதே மாதிரி இந்த அப்பா எவ்வளோ லிபரலாக இருந்தால் கூட சீட்டு விளையாடுறதுக்கு ஒரு மடியில் உட்கார்றதுக்கு அனுமதி இல்லை. அப்போது எது எதெல்லாம் வந்து நம்ம கட்டுப்பாடு விதிக்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் வந்து ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காரு. எந்தெந்த இடத்துலலாம் அவர் சுதந்திரம் கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துலலாம் அவர் சுதந்திரம் கொடுத்துருக்காரு. ஒரு மிகச்சிறப்பாக அவர் பையனை வளர்த்துருக்காருன்னு தான் தெரியும் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த உயரத்தை வந்து நம்ம முத்துக்குமார் வந்து அடைஞ்சிருக்காரு. பேர் சொல்ல பேரன்னு, அதாவது அவர் 1 லேக் புக்கு வச்சிருந்தாருன்றது ரொம்ப ஆச்சரியமான செய்தி. அந்த 1 லேக் புக்கு எப்படி அவர் கலெக்ட் பண்ணாரு? 1 லேக் புக்கு அவர் படிச்சிருந்தாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக இருந்திருப்பாரு. ஸோ அதோட ப்ராடக்ட் தான் வந்து முத்துக்குமார்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி வேற மொழி தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறையா புக்கு நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதும் நல்லா இருந்தது. அந்த ஒரு மூட்டை புக்கு கிடச்சிருந்தா என்னையும் வித்துருவாரு அப்படின்னு சொன்னதும் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த அடிக்கோடு அதை பற்றி ஏற்கனவே சார் சொல்லிட்டாரு. அவர் கொடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், கடன் கொடுத்தவங்களை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியும் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து பையனுக்கு சொல்லி நல்லாவே வளர்த்துருக்காரு. அந்த புத்தகத்துக்கு அப்புறம் பிடிச்சது சைக்கிளை பற்றி நம்ம சாரும் வந்து அவரோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு அவங்க அப்பாவையும் போய் கூட்டிட்டு போயிருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஸ்டீஃபன் சார். சைக்கிளை பற்றி எனக்கும் ஒரு சின்ன பதிவு இருக்கு. அதாவது எங்க அம்மாவுக்கு அம்மாயின்னு சொல்லுவோம். அவங்கள வந்து சைக்கிளில் வந்து வச்சு கூப்பிட்டு போனது. ஏன்னா அவங்க வயசு வந்து மேபி ஒரு 70 இருக்கும். இப்போது எங்கள் சிஸ்டருக்கு எங்கள் அம்மாவுக்கு லாஸ்ட் குழந்தையே ஏதோ ஒன்று பிறந்ததுன்னு ஞாபகம். இங்கே மயிலாப்பூரில் ஒரு கல்யாணி ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் சாந்தம்லேருந்து அது வரைக்கும் ஒரு சைக்கிளே வச்சு கூப்பிட்டு போனேன். ஸோ அந்த ஞாபகம் தான் எனக்கு வருது. அதே மாதிரி அப்பா கூட இருக்க நினைவுகளும் வந்து நிறையா சொல்லலாம். நான் இதோட நிறுத்திக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிறைய சொல்லலாம்னு சொல்லிட்டு நிறுத்திட்டீங்க சார். ஆமாம் சார், அது கொஞ்சம் டைம் சார். அட்லீஸ்ட் ஓரிரு வார்த்தைகள் சொல்லிடலாம். இல்லை அப்பா ஜென்ரலாக வந்து நம்ம அப்பா அம்மாவை தொட்டு பேச மாட்டோம். எனக்கு அந்த ஒரே ஒரு அனுபவம் தான் ஞாபகம் இருக்கு. நாங்கள் ஒரு தடவை மதுரைக்கு போனப்போ நடுவழியில் வந்து நம்ம இதுக்காக பஸ் வந்து நின்றுச்சு. அதாவது எல்லாரும் இதுக்கு அவங்க இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக. அப்போ வந்து எல்லாரும் இறங்கி போனாங்க. ஆனால் பஸ் வந்து நான் போகிறதுக்குள்ளே பஸ்ஸு கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அந்த பஸ்ஸை நிறுத்தி அது நான் ஓடி வந்து அந்த பஸ்ஸை பிடிச்சேன். அந்த பஸ்ஸை பிடிக்கும் போது எங்கள் அப்பா கையை பிடிச்சி மேலே இழுத்து விட்டாங்க. நான் வந்து அந்த சமயத்தில் ஏஜ் வந்து எனக்கு மேபி பியூசி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ முதல்ல எங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி ஏற்றி விட்டது, அந்த ஸ்பரிசத்தை வந்து அப்போ தான் அது உணர்ந்தேன் நான். அது வரைக்கும் நம்ம தொட்டோ இது பண்ணியோ நம்ம பேசியிருக்க மாட்டோம். அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. ஸோ அதை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ. குட். ஸோ அட்லீஸ்ட் நான் கேட்டதுனால எவ்வளவு பெரிய செய்தி சொல்லுங்க. மகிழ்ச்சி. வாங்க சார், சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சனலட்சுமி மேடம் நல்ல அருமையான கருத்துக்களை மிக முன்வைத்தார்கள். வாழ்த்துக்கள். உண்மையிலே இந்த அம்மா அப்பா பாசத்தை எல்லாருக்குமே மனசை தொடக்கூடிய ஒரு செய்திகள். அவங்க பட்ட கஷ்டம் அது இதெல்லாம் நான் முத்துக்குமார் அவர் கவிஞர் அவருடைய பாணியில் எழுதினாரு.
நம்மள பெரும்பாலானவங்களுக்கு அது வெளியே சொல்ல முடியலனாலும் உள்ளத்துக்குள்ளவே நன்றி சொல்லி, நன்றின்றது இல்லை, அந்த பாசமழை. அப்பா அம்மா நம்மளை வளர்த்தது, அவங்க பட்ட கஷ்டங்கள், இதெல்லாம் எல்லாருக்குமே அந்த அனுபவங்கள் உண்டு. 1960 வந்த ஒரு பஞ்சத்தை பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம குரூப்ல எல்லாம் நிறைய பேர் சீனியர்ஸ். 60 பிகினிங்ல, 1960 பிகினிங்ல அந்த நேரத்துல உண்மையிலேயே 3 வேளைன்றது ஒரு வேளையாய் ஒரு வேளை இல்லாத கடுமையான பஞ்சம். எங்க வீட்டுல அதை நிறையவே உணர்ந்தோம். ஆனா நாங்க பிள்ளைகள் உணரல. அப்பா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை மட்டும் பசி விடாத, எங்க தம்பிகளை, என் தங்கை கிடையாது அப்போ, தங்கை பிறக்கல, பின்னாடி பிறந்தாங்க. தம்பிகள் 2 பேர் இருந்தாங்க என் கூட. இப்ப 3வது தம்பி தங்கை பின்னாடி லேட்டா பிறந்தாங்க. அந்த நேரத்துல நான் நினைச்சு, இப்போ அப்ப சின்ன பையன் ஒண்ணுமே தெரியாது, பின்னாடி அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த 60 நீ ஏன் அவ்வளவு கரெக்டா சொல்றேன்னா, அப்பா சொன்னாரு, உனக்கு இந்த வயசு இருக்கு பார்த்து இப்படி வந்ததுப்பான்னுட்டு கதையா கதையா சொல்லுவார். எங்க அப்பாவுக்கு ரொம்ப கதை சொல்றது, அம்மாவுக்கு அவ்வளவு இது இருக்காது, அது எல்லாம் கஷ்டமெல்லாம் அதுதான் படும். படிக்கும்போது அதாவது ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு அந்த பள்ளி திறந்த உடனே ஒரு செட்டு ட்ரெஸ்ஸோ 2 செட்டு ட்ரெஸ்ஸோ புத்தகம் வாங்குறது கூட எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது நிறைய பேருக்கு தெரியும். அதை எங்க அம்மா அவங்களுடைய மூக்குத்தி கழட்டி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா கிட்ட. மார்வாடி கடையில வச்சுட்டு பையனுக்கு என்ன வேணும்ன்ற வாங்கிடும். அதே மாதிரி எங்க அப்பா உழவு மாட்டை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வந்தது தெரியும். என்ன பெரிய சிலை இந்த காலத்துல இருக்கிற மாதிரி லட்சக்கணக்கிலையோ 1000 கிடையாது. ஆனாலும் ஒரு கிராமத்துல அந்த நேரத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா கூட அப்பா அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை. அது நான் ரொம்ப நன்றியோட நினைச்சு பாக்குறேன். அவங்க பட்ட கஷ்டத்துகளுக்கு நான் எந்த குறையும் வைக்கல. அம்மா இன்றளவு உயிரோடு இருக்காங்க. 93 வயசு ஆகுது அம்மாவுக்கு. எங்க கூடவே இருக்காங்க. அவங்கள அதிகமா அடிஞ்சுக்கிறது யாருன்னு கேட்டா நான் தான். ஆனா அவ்வளோ மனசுக்குள்ள உள்ள பாசம். அது என்னமோ தெரியல, அம்மா கிட்ட பேசும்போது கோபமா பேசுவேன். உடனே அவங்க சொல்லுவாங்க, இவன் வந்தாலே இப்படிதான் எதையாவது சொல்லிட்டு என்ன ஒரு வழி பண்ணி போப்பா போ 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 அப்படின்னுடும். அது பாசத்துல. அது அம்மா சாப்பிடலன்னாக்கா நான் என்னால சும்மா இருக்க முடியல, ஏன் அதை சாப்பிடாத வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா அவங்க பட்ட கஷ்டத்துல எல்லாம் நினைச்சு பார்ப்பேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்க, இவ்வளவுலாம் இது பண்ணாங்க. சின்ன எதிர்க்க நான் பார்த்தது, அவங்க மூக்குத்தியும் தோடையும் கயட்டி கொடுத்தது, அப்பா மாட்டை சந்தைக்கு கொண்டுட்டு போய் வித்துட்டு வந்தது. இந்த நினைவுகள்லாம் வர வர ஏதோ இப்ப நம்ம அரசாங்க வேலையில சேர்ந்ததுனால கையில மாதம் சம்பளம் வாங்குறதுனால பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அவங்க படிக்க வச்சது, அவங்க பட்ட கஷ்டங்கள், சாப்பாட்டுக்கும் இதுக்கு பட்டதெல்லாம் நினைச்சு பார்க்கலாம். நேற்றைய நேற்றைய டாபிக்கோட தொடர்ச்சி, எங்க அப்பா சொல்லுவாரு, அந்த கரசீனை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சிமிழியில மட்டும் நிறைய ஊற்றி வச்சிருவார். இதை யாரும் தொடக்கூடாது, அவன் பையன் படிக்கணும், அதை யாரும் அந்த பக்கம் வராதிங்க போங்க, உங்க வச்சிருக்க விளக்கு அணைஞ்சுன்னா அணைஞ்சிட்டு போ படுத்துங்க அப்படின்னுவார். எனக்கு படிப்புக்குன்னு ஒரு சிம்னி ஒதுக்கி வச்சிருவாரு எங்க அப்பா. நான் படிக்கிற வரைக்கும் வெளியே கயிற்று கட்டில உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. நான் படுக்கிற நேரத்தை அவரு நிர்ணயம் பண்ணுவார். அப்பா போதும்பா படுத்துக்குப்பா அப்படின்னு அவர் சொல்ற வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்படி அப்பா இருந்து கூட இருந்து உற்சாகப்படுத்துவார். ஒவ்வொன்றையும் வந்து கேட்டோன்னு சொல்லுவார், உனக்கு என்னையா ஒருத்தர் கத்துக் கொடுக்கணும், நீ படி, நீ படிச்சுக்கோ, நீ எல்லாம் நீ பார்த்துக்கோ. அந்த பொறுப்பு அப்படி விட்டு அவர் சொல்லும் போதே எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்தா அப்பா நம்மளை வந்து நீ படிச்சுக்கோ, நீ செய்துக்கோ, நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி விடுவார். ஒவ்வொன்னு சொல்லுவாரு. அப்பன் தொழில அவனது பிள்ளை சொப்பனத்துல நினைப்பது இல்லைன்னு ஒரு சினிமா பாட்டை சொல்லி சொல்லி காட்டுவாரு. நீ விவசாய வேலையும் பழகணையா, படிச்சுட்டா மட்டும் போதாது அப்படின்னுட்டு வயக்காட்டை கூட்டி போய் எப்படி ஏர் ஓட்டுறது, எப்படி இது பண்றது, ஒரு வேலையும் கத்துக் கொடுப்பாரு. நீ பெருசா நீ உத்தியோகத்துக்கு போறியோ இல்லையோ அது வேற விஷயம்பா, நீ இருக்கிற வரையிலும் வந்து அப்பா தொழிலை நீ கத்துக்கணும், நீ இதெல்லாம் செய்துக்க அப்படின்னு. எங்க அம்மா சொல்லாங்க, பையனை எதுக்கு உயிரா வாங்குறான், போயிட்டு போறான், ஸ்கூலுக்கு போற பையனை விடணும். இல்ல, அவன் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அவன் பயன்படுத்துறான்னு இல்லையா அவன் தெரிஞ்சுக்கணும். இது அப்பாவோட ஆசை. அவ்வளவு கஷ்டப்பட்டு இது பண்ணுவாரு. இன்னொன்னு கதை சொன்னாங்க, அம்மா அம்மா வந்துட்டு
உள்ள வந்து அம்மா கிட்ட, நீ என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துட்டேமா, நான் திருவள்ளுவருக்கு பத்தி உன்னை பார்த்துட்டேன்னு சொன்ன அந்த இது டச்சிங் பாயிண்ட். புராணங்கள்ல நம்ம நம்புறோமோ நம்புறையோ, அது இட்டுக்கதையோ கட்டுக்கதையோ தெரியாது. வீராபிமன்யுன்னு ஒரு கேரக்டர் மகாபாரதத்துல. அந்த வீர அபிமன்யு அவங்க அம்மா சுமித்ரைன்னு நினைக்கிறேன், சுமத்ரைய அவங்க சுபத்ரா. வயிற்றுல சுபத்திரைங்களா, அவங்க வயிற்றுல பிள்ளையா இருக்கும்போது அர்ஜுனன் வந்துட்டு மனைவிக்கு போர்க்களத்தில் நடக்கக்கூடிய இதெல்லாம் சொல்லுவாராம். அப்படி சொல்லிட்டு வரும்போது சக்கர வியூகம்னு ஒண்ணு, அந்த சக்கர வியூகத்தை எப்படி உடைச்சுக்கிட்டு எதிரிகளை வென்றுகிட்டு உள்ள போகணும் அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கிருஷ்ணர் பாக்குறாராம், அடடே இதுக்கு கதை வேற விதமா போயிடும், நம்ம பிளான் போட்டுக்கிறது ஒண்ணு, இவரு தான் சொல்றதெல்லாம் பையன் உள்ள அம்மாவோட கருவுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான், நம்முடைய போட்ட கணக்கு தப்பாயிடக்கூடாதுன்னு சொல்லி உடனே அந்த இடத்துல அவர் வந்து அந்த கதையை மேற்கொண்டு தொடராத பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதே மாதிரி பின்னாடி அவர் குழந்தை பிறந்து அந்த வீராபிமன்யு போர்க்களத்துல போறாரு, சக்கர வியூகத்தை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டாரு, வெளியே வர தெரியல, ஏன்னா அந்த கதை கட்டாயி போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவர் எதிரிகளால கொல்லப்பட்டாருன்னு புராண கதைகள்ல ஒண்ணு, அதை நான் படிச்சிருக்கிறேன். மகாபாரத உபன்யாசம் சொல்லும் போது காதாலையும் கேட்டிருக்கிறேன். அது மாதிரி தாய் வயிற்றுல இருக்கும்போது குழந்தைகள், அது விஞ்ஞானபூர்வமாகவும் நிரூபிச்சிருக்காங்க எல்லாமே. அதை இது தாயின் வயிற்றுல இருக்கும்போது குழந்தைங்களுக்கு கேட்குற அந்த ஒவ்வொன்றும் வந்துட்டு மனதில் பதியும், நினைவுல இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி இவர் வந்து அம்மாவை பத்தி அவர் எழுதின அந்த இது நான் முத்துக்குமார் சொன்னது ரொம்ப அருமையான ஒரு இது. இதை பக்கமா எல்லாவற்றையும் சொல்லுங்கம்மா, எல்லாத்தையும் எடுத்து சொன்னதற்காக பிரசன்ன லட்சுமி அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கு நன்றி. கேட்டுக்கொண்டிருந்த எம்ஓஎம் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வேலம்மாள் மேடம் பேசுறீங்களா? வணக்கம் சார், வணக்கம். இந்த கதை வந்து கதைன்னு சொல்லலாம், இல்ல வரலாற்று ஒரு வரைவுன்னு சொல்லலாம். அவருடைய ஒரு கட்டுரை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்டுரை, அந்த அந்த கதை மாதிரியே தான் இருக்கும். அது அவருடைய அணில் முண்டாடும். அந்த அணில் முண்டாடும்னா இன்னைக்கு வந்து என்னன்னா, அதுல 2 வகையா நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு வீடு வந்து இன்னைக்கு அமைதி ஆயிட்டுது. அப்படியே சில வீடுகள்ல கணவன் மனைவி ஒரு குழந்தையோட இன்னைக்கு நிப்பாட்டிக்கிறாங்க. அந்த காலத்து மாதிரி 7 குழந்தை 8 குழந்தை எல்லாம் கிடையாது. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் 8 பேர், நாங்க 4 ஆணு 4 பெண்ணு. நாங்க உண்மையிலே அந்த முற்றம் இதெல்லாம் இன்னும் எனக்கு நினைவுல இருக்கு. எங்க பாட்டி வந்து அப்படியே அந்த அந்த காலத்துல மர வெட்டை அப்படிம்பாங்க, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல சோறெல்லாம் வச்சு எங்களுக்கு நல்லா ஊட்டி விடுவாங்க. எல்லாருக்கும் உருட்டி உருட்டி கையில வைப்பாங்க. அது அவங்க பேர் எனக்கு, அதனால எனக்கு ஒரு பொருண்டை கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். அது என் தங்கச்சி எல்லாம் சண்டைக்கு போவாங்க. இப்ப அந்த மாதிரி எல்லாம் ஒரு உறவு நிலைகள் இன்றைக்கு இல்லை என்பது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த கதையை படிக்கும் போதே நானும் எப்பவுமே எங்க அப்பாவுடைய நினைவு தான் எனக்கு எப்பவுமே வரும். எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா வந்து ரொம்ப கடினமா இருப்பாங்க. அதாவது பெண் குழந்தைங்கன்னா இப்படி வளரணும், நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுல அப்பாவும் அப்படிதான்னாலும் கிட்டத்தட்ட என்னங்க அப்பா வந்து, நான் முத்துக்குமார் சொல்ற அப்பா தான் எங்க அப்பா. அவங்க வந்து நல்ல ரைட்டர். அன்னைக்கு சொன்னேன்னு எங்க அப்பா நல்ல ரைட்டர். அதனால அந்த ஆர்வத்தை எங்கள்கிட்ட ஊட்டுவாங்க. இன்னைக்கு நான் இந்த ஓரளவுக்கு எனக்கு பாட்டு பாடுறதோ அல்லது வேற கலைகள்ல நான் கொஞ்சம் விருப்பமா இருக்கிறேன்னா அதுக்கு எங்க பாட்டியும் எங்க அப்பாவும் ரொம்ப காரணம்னு சொல்லுவேன். நான் அந்த காலத்திலே எனக்கு அந்த மர்ஃபி டேப் ரெக்கார்டர், அது வந்து அந்த டேப் ரெக்கார்டர், அது என்ன சொல்லுவோம், அதை ஓடும் இல்லையா, மர்ஃபில ஒண்ணு அந்த நம்ம அந்த இது வச்சு ஓடும், அதுக்கு பேர் எனக்கு சொல்ல வர மாட்டேங்க டக்குன்னு. கிராமபோன். அந்த கிராமபோன் எனக்கு அப்பவே நான் வந்து நடனம் எல்லாம் கல்லூரியில அங்கெல்லாம் இது பண்ணும்போது எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த வாங்கி கொடுத்தாங்க எங்க அப்பா. இன்னும் எனக்கு நினைவு இருக்கிறது. நம்ம இவ்வளவு வளர்றோம்னா நிச்சயமா அப்பா தான் காரணம். கல்லூரிக்கு போகும்போது இருபாலர் கல்லூரியில என்ன சேர்க்கும்போது அப்பா சொல்றாங்க வந்து, ஏமா நீங்க எல்லா பொம்பளை பிள்ளைகளும் சொல்லுவாங்க, நீங்க யார வேணாலும் லவ் பண்ணலாம், ஆனா அப்பாட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாருக்கு அந்த மனம் வரும்?
அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா போய் எங்களை வந்து வளர்த்தவங்க எங்க அப்பா. என்ன நாங்க விருப்பப்பட்டாலும் சரி, அது நினைச்சு பாருங்க, 8 குழந்தைங்க நாங்க. ஓரளவுக்கு வசதியான வீடு இருந்தாலும் 8 பேருக்கு எல்லாமே திருப்திகரமா செய்யணும் பாருங்க. ஆடையோ எதுனாலும் சரி, பிறந்த நாளைக்கு ஒரு ஆடை வாங்கி கொடுத்துருவாங்க, தீபாவளிக்கு ஒண்ணு, எங்க பகுதி கொஞ்சம் கேரளா சார்ந்த பகுதினா ஓணம், இது மாதிரி எல்லாத்துக்குமே, கிறிஸ்துமஸ்க்கு கூட எங்க அப்பா வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அதுதான் அதுல எந்த மத வேறுபாடு எங்க அப்பாட்ட கிடையாது. எங்க கிட்டத்தட்ட ஒரு 10 லாங்குவேஜ் எங்க அப்பாவுக்கு தெரியும். அது ஆனா நாங்க அதுல மக்குன்னு வைங்களேன், எந்த லாங்குவேஜ் அப்பாட்ட இருந்து படிக்கல. ஓரளவுக்கு மலையாளம் மட்டும் கத்துக்கிட்டேன்னா, மற்றபடி நாங்க கத்துக்கல அப்பாட்ட இருந்து. அப்பா அவ்வளவு பிரில்லியன்ட் அப்பா. அம்மாவும் அப்பா அம்மா கடுமையான உழைப்பாளி. எங்க அப்பா வந்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் குடும்பத்தை பேணி வந்தது எங்க அம்மா தான். அரசு வேலையில இருந்ததுனால அம்மா வந்து அதை ரொம்ப அழகா ரொம்ப அருமையா கொண்டு போவாங்க குடும்பத்தை. அந்த உறவு நிலைகளை அப்படியே நம்முடைய முத்துக்குமார் அந்த அதை படிக்கும் போது நமக்கு கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு அது அப்பாவுக்கு கடிதம்லாம், அப்பாவை பிடிச்சவங்க யாரும், ஸ்டீவன் சார் சொல்லும் போது எனக்கு அதுதான் நினைவுக்கு வந்தது. அப்பாட்ட அந்த காலத்துல ஒரு ஸ்கூட்டர் வச்சிருந்தாங்க எங்க அப்பா. அந்த காலத்துல ஸ்கூட்டர் வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுல அழகா எங்களை கூட்டிட்டு போவாங்க. முன்னால ஒத்தி பின்னால ஒத்தின்னு நாங்க உட்கார்ந்துக்குவோம். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலகட்டத்தினுடைய குடும்ப உறவுடைய உன்னதமான ஒரு நிலை, குடும்ப உறவுகளினுடைய உன்னதமான நிலை தான் அந்த நூல் முழுக்க. எல்லா உறவுகளை பற்றியும் அவர் பேசியிருப்பாரு. பழைய உறவுகளை நம்ம இன்னைக்கு வந்து விட்டுறலாம், ஆனா ஒரு அளவுக்கு வயதான பிறகு அந்த பழைய உறவுகளை நினைச்சு நினைச்சு நம்ம வந்து ஏங்கி தவிப்போம். அந்த ஏங்கி தவிக்கக்கூடிய நிலையை தான் அவர் அப்படியே சொல்லியிருப்பாரு. அவங்க சொன்னது மாதிரி அம்மா பத்தி அதிகமா பேசலைன்னா சின்ன வயதுலயே அம்மா இறந்து போறாங்க. அதுதான். அதனால அம்மா அன்பாகட்டும், அப்பாவுடைய அன்பாகட்டும், உலகத்துல அது ஒரு ஆணிவேர் மாதிரி அந்த அன்பு. நமக்கு அந்த ஆணிவேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நம்ம அசைஞ்சிருவோம். அதுதான் ரொம்ப அழகாக தன்னுடைய அனுபவ கட்டுரையாக அதை அவர் செதுக்கியிருக்கிறாரு. இந்த அணிலாடு முன்றில் தொடராக வந்த போது நிறைய ஆனந்த விகடன் வந்து வித்துது. அது அந்த அளவுக்கு அதனுடைய வாசகர் கூட்டம் பெருகுது. எல்லாரும் வந்து அதுல வந்து நான் ஒரு இதுல கூட படிச்சேன், எல்லாரும் அந்த அணிலாடு முன்றில் அந்த கட்டுரையை படிச்சுட்டு நிறைய பேர் அவங்க குடும்பத்தோட எல்லாம் போய் சேர்ந்தாங்க, அந்த உறவுகளை புதுப்பித்து கொண்டார்கள் அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப இதா இருக்கு. நேற்றைக்கு கூட ஒரே ஒரு செய்தி அதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு ஒரு பொண்ணு, ஒரு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன், 12 வருஷம் ஆயிட்டது, 2 குழந்தைங்க, அழகான ஆண் குழந்தைகள் இருக்கு. டைவர்ஸ் வேணும்னு கேட்டு இன்னைக்கு ஃபோன் பண்றாங்க. அது எங்க வீட்டுல சாருக்கு அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அதனால பேசுறாங்க. என்ன காரணம்னா, அப்பா அம்மாவோட அவர் இருக்கக்கூடாது, தனியாக வரணும், அப்படி வந்தா நான் வாழ்றேன். எப்படி 12 வருஷத்துக்கு பிறகு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எதுக்காக சொல்றேன்னா, உறவுகளை பற்றி யாருக்கும் எந்த உணர்வும் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம் இருக்கிறது நமக்கு. ஆனா இந்த மாதிரியான கதைகளையும் கட்டுரைகளையும் நாம் படிக்கும் போதும் அதை உணரும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல பிரசன்னலட்சுமி அம்மா வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க பாப்பா. ரொம்ப அழகா அந்த கதையை எடுத்து அந்த கட்டுரையை நீங்க வெளிப்படுத்திய விதம், ரவி சார் சொன்ன மாதிரி ஒரு நீரோடை போல நீங்க அதை அழகா எல்லார் மனதிலும் பதியும்படியாக சொன்ன உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஸ்டீவன் சாருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம், நன்றி. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். பிரசன்னலட்சுமி வணக்கம்மா. சார் சொன்ன மாதிரி மடை திறந்த வெள்ளம் மாதிரிதான் இருந்தது. ஆனா அதே நேரத்துல கிராஜுவலா அந்த ஸ்பீடு இருந்தது. அழகா சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு அந்த அம்மா பிள்ளை அறிமுகம், உள்புற தரிசனம், பாதத்துல பார்த்தேன், புடவை வாச வழியா பார்த்தேன்னு சொன்னாங்க. நான் சொல்லாத கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கிட்டு. அது அது வந்து உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்ல கீரை சாதத்தை பார்த்தவொடனே எனக்கு கோவம் வந்துச்சு. நான் என்ன ரிலேட் பண்ணிட்டேன், எங்க அம்மா ஆபீஸ் போறவங்க கீரை சாதத்தை கலந்துதான் கட்டி கொடுப்பாங்க. அதுவும் மாம்பழ சீசன்ல அது 2 துண்டு மாம்பழத்தை வச்சுட்டு கீரையை வச்சிருவாங்க. அந்த நாங்க போய் தரத்து பார்க்கும் போதே அது ஒரு கஷ்டமா இருக்கும். இந்த சாம்பார் சாதம் கலந்த சாதத்தையும் கீரை சாதத்தையும் சாப்பிடும் போது கஷ்டமா இருக்கும். அதை நம்ம கஷ்டப்பட்டுதான் சாப்பிடுவோம் அந்த சாதத்தை. அதை வந்து நான் நினைச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதான் அம்மா இறந்த பிறகு எனக்கு வந்து கரும்பு கசப்பா இருந்ததுன்னு சொல்றாரு. அதே மாதிரி அவர் கற்பனை பண்ணும்போது அந்த முகம் வெவ்வேறு மாதிரி தெரியுது இல்ல அவருக்கு. நிலா இருக்கு, கூட இருக்கு, சாதம் ஊட்டுறதுக்கு அம்மா இல்லை. அதெல்லாம் அந்த குழந்தையோட ஏக்கம் தெரிஞ்சுது. அதே மாதிரி அந்த
ஆலமர தூளில இருக்கிற ஆட்டுற அம்மாவை பாக்குறது, அபார்ட்மெண்ட் அம்மாவை பாக்குறது, ஸ்கூலுக்கு பஸ்ல பிள்ளைகளை கூட்டு போற அம்மாவெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தையோட ஏக்கம், அந்த ஏக்கமும் நாங்க ஆக்சுவலி அனுபவிச்சிருக்கிறோம். ஏன்னா அம்மா ஆபீஸ் போயிட்டதால நாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்காமார்கள் கூட தான் நாங்க ஸ்கூலுக்கு போவோம். அதனால அந்த இடத்துலயும் எனக்கு கஷ்டமா இருந்தது. உண்மையிலேயே நான் அந்த மாதிரி நான் வேலைக்கு போன எனக்கு ஆசை இருந்தாலும் ஒரு கட்டத்துல நான் போயிருந்தேன். ஒரு கட்டத்துல எங்க சார் நீ பசங்களை பாத்துக்கோ, நீ வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஜாயின்ட் ஃபேமிலில. அப்பவும் எனக்கு தோணுச்சுச்சா, நம்ம குழந்தைகளா இருக்கும்போது அம்மா வேலைக்கு போனதால அம்மா அப்பா வேலைக்கு போனதால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், அந்த கஷ்டம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றத நான் யோசிச்சிருக்கேன். அது ரெண்டுத்துக்குமே எனக்கு அது ரிலேட் ஆச்சு. அதே மாதிரி நான் மண்ணுக்குள்ள போற வரைக்குமே என்னோட அம்மாவோட நினைப்பு என் மனசுல இருக்கும்னு சொல்லி எழுதியிருக்காரு பாரு. அது ரொம்ப டச்சிங்கா, அது உண்மையிலேயே கண்ணுல தண்ணி தான் வருது. ஆனா அந்த மனுஷன் வாழவே இல்லை, ரொம்ப சீக்கிரம் போயிட்டாரு. அதே மாதிரி அவருக்கு ஒரு பொண்ணு, அந்த பாட்டு எழுதியிருப்பாருல்ல, பெண்ணோட லைன் மறந்து போயிட்டான். அதோட முத்தம் முத்தம் பெண்ணின் முத்தம் குழந்தையின் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு, பெண் குழந்தையின் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைன்னு ஒரு வழி வரும். அது ரொம்ப சரியான வரி, அப்படி சொல்லணும்னு நினைச்சேன். அதே மாதிரி எவ்வளவு நேரம் வந்தாலும் அப்பாவை பத்தி சொல்ற போது ஸ்நாக்ஸ் ஊட்டி விடுற அப்பா. ஆமா 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 ஆமா, அது ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் அதான் கடன் வாங்கி கஷ்டப்படுற அப்பா. எனக்கு 2வது அறிவாளி பிறந்தான்ட்டு சூசகமா சொல்லியிருக்கிறாருல்ல, அவரை விட பெரிய அறிவாளி. அதுக்கப்புறமா இவர் சொல்றது 3வது அறிவாளின்னு. அதே மாதிரி அவங்க அப்பா லெட்டர் எழுதி வச்ச மாதிரியே நான் முத்துக்குமார் இறந்த பின்னரும் நான் முத்துக்குமார் அவங்க பையனுக்கு கடிதம் எழுதி வச்சிருந்தாரு. அது அவர் இறந்த பின்னர் அது பிரஸ்ல எல்லாமே பேசப்பட்ட ஒரு கடிதமா இருந்தது. அது நல்ல ஞாபகம் வருது எனக்கு. 1,00,000 புக்கு, அப்பா நினைச்சு பார்க்கவே முடியல. அப்போ அந்த வீட்டுல இடமே இருந்திருக்காது போல, ஃபுல்லா புக்கு தான் வச்சிருந்துருப்பாங்க போல. கடன் வாங்குறது, புக்கு வாங்குறதுக்கு கடன் வாங்குறது. அப்பாவோட அனுபவம் தான் சிறந்த புத்தகம். என்னோட புத்தகத்திலே சிறந்த புத்தகம் அப்பாவோட அனுபவம் தான் சொல்லிட்டாருல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி சைக்கிளை 70 கிலோமீட்டர் தூரம் ஓட்டிக்கிட்டு போனாங்க அப்படின்னும் போது 5 மணி நேரம் போயிருக்காங்கப்பா. நம்ம 5 மணி நேரம் கார்லயோ பஸ்லயோ போனோம்னா கூட கஷ்டப்படுறோம், சைக்கிளை வச்சுக்கிட்டு எப்படி போயிருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய விஷயம்தான். இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டும் போது அப்பா பின்னாடி என்ன பிடிச்சுக்கிட்டா மாதிரி தான் என் வாழ்க்கையில அப்பா இன்னமும் பின்னாடியே வரா மாதிரியான ஒரு நினப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையை அவர் முடிச்சிருக்கிறாருல்ல, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே தான் சொன்ன மாதிரி அப்பா அம்மா. ஆனா இன்னும் கூட நீங்க இன்னும் 2 கேரக்டர் கூட எடுத்து சொல்லியிருக்கலாம் போல, ஆனா டைம் பத்தாதுன்றது கரெக்ட் தான். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம பேசுறதுக்கு, உரையாடல் பண்றதுக்கு நேரம் சரியா தான் இருக்குது. ரொம்ப அருமையா இருந்ததுமா. தேங்க்யூ ஸோ மச். நான் முத்துக்குமார் நம்ம இது வரைக்கும் பேசுனதில்ல, இப்பதான் இது பேசுறோம். ஆக்சுவலா இன்னும் ஒரு கேரக்டர் சேர்த்து பேசலாம் அப்படின்னு தான் மேம் யோசிச்சது. ஆனா அப்பா அம்மான்னும் போது எல்லாருக்குமே அது ஒரு கனெக்டடா இருக்கும் அப்படின்றதுனாலதான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2ஓட ஸ்டாப். ரொம்ப 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 நல்லா இருந்தது, ரொம்ப அருமையானது. உறவுகளோட வாழவே இல்லை. சார் பேசுறாங்க. சொல்லுங்க சார். நான் வரலாமா சார்? ஓகே வாங்க சார். பிரசன்ன லட்சுமி ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சிவகுமார் சார் பேசிட்டோம். இருக்காங்களா, வெயிட் பண்றாங்களா? இல்ல சார், நீங்க பேசுங்க சார். ரொம்ப நெகிழ்வா இருக்குமா உங்க அந்த அப்பாவும் அம்மாவை பத்தி பேசணும் உடனே ரொம்ப நெகிழ்வாயிடுச்சு. 3 வயசுலயே அம்மா இருந்துட்டான்னு சொல்றப்ப நமக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சு. ஸ்கூல்ல அவர் கோபமா போய் அம்மா திட்டினு வர்றாரு, அம்மா இறந்து கிடக்குறாங்க. என்ன மாதிரியான ஒரு ஃபீல் பாருங்க. ஐயோ, நினைச்சே பார்க்க முடியல, அப்படியே நெகிழ்ந்து போச்சு. உண்மையிலேயே நானும் அம்மா அப்பா பாசத்தோட பாசம் நிறைஞ்சவன் தான். நாங்கெல்லாம் 9 பேர் பத்த அம்மா, 9 பேர் பத்த அப்பா, எங்களெல்லாம் இப்படி உனக்காக நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பெருமையா இருக்கும். இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பாங்க நினைக்கிறப்போ அப்பா அம்மா அப்படியே கொண்டு வந்துட்டீங்க. அவரு காலைல அம்மா கணவனை முடிச்சுட்டு வெளியே போய் சிகரெட் பிடிப்பாரு. இந்த சிகரெட் பிடிக்கிற மாதிரி முத்துக்குமார நான் சாலிகிராம பார்த்துட்டேன். சாலிகிராம தான் அவருடைய இவரு டைரக்டர் எல்லாம் பார்க்க வருவாரு. வடமணி சாலிகிராமத்து வடமணி போறப்போ நான் பார்த்த ஒரு முறை தான், ஒரே ஒரு முறை தான். அந்த ஒரு
சந்துல போயிட்டு அங்க ஒரு காம நின்றுட்டு ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு ஆழ்ந்தா யோசனை நிற்பாரு. அந்த யோசனை எப்படி இருக்குன்னாக்கா, யாரு பக்கத்துல யாரு இருக்கான்னு தெரியாது, அவர் ஏதோ ஒரு கவிதைக்காக யோசனை பண்றாரு. அந்த இடம் நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ரெகுலரா போய் வர்ற இடம். அப்படி ஒரு ஆழ்ந்த சிகரெட் பிடிச்சிட்டு தலையை குடிக்கிட்டு யோசனையிலேயே இருப்பாரு. திரும்பி வடமணி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் கூட அங்கேயே இருப்பாரு. அந்த அளவுக்கு சிகரெட்டா ஊதி தள்ளுவாரு. அந்த காட்சி தான் முத்துக்குமார் நான் ஒரு முறை தான் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தது இல்லை. ஆனா அவர் மேல ஒரு ஏதோ ஒரு எனக்கு அபிப்பிராயம், ஒரு அட்ராக்ஷன். நீங்க இந்த ஆனந்த விருந்தம் வந்தப்பெல்லாம் நான் படிச்சிருக்கேன், படிச்சிருப்பதுலாம் சொல்ல முடியல. ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது. அப்பா அவருடைய சிகரெட் கையில பிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அவர் சொல்லுவார் ஒரு கவிதையில, அப்பாவின் சாயலில் உள்ள பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போதெல்லாம் என் கைகள் நடுங்கின. அவர் ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, இங்கே ஒரு இடத்துல எழுதியிருக்காரு, நீங்க சொல்ல தெரிஞ்சாரு. அப்பாவின் சாயலில் உள்ள பெட்டி கடைக்காரரிடம் சிகரெட் வாங்கும் போது என் கைகள் நடுங்கின. அப்பா மாதிரியே இருக்க ஆளுகிட்ட போய் சிகரெட் வாங்கணும்னு அவர் நடுங்குச்சு. என்ன மாதிரி அந்த உணர்வுகள் எப்படி கொண்டு வராரு பாருங்க. அது மாதிரி அப்பா பத்தி நிறைய சொல்லலாம். அப்பாவுடைய எல்லாத்தையும் நீங்க அப்படியே என்னால ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சது. அம்மாவுடைய வாசனம், புடவை வாசனம் சொல்றீங்களா, அம்மாவுடைய புடவை வாசனைன்றது நாங்கெல்லாம் வளர்ந்தோம். அதாவது அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எனக்கு அப்புறம் 4 பிள்ளைகள் எல்லாமே எங்க வீட்டுல ஒரு ரூம்ல டெலிவரி தான் இருக்கு. அம்மாவுக்கு வீட்லயே தான் டெலிவரி, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனது இல்லை. அந்த ரூமுக்கு டெலிவரி ரூம்னே பேரு. அந்த ரூம் வைக்கோல் போட்டு நிறைஞ்சிருக்கும், மேல கோணி போட்டிருப்போம். அந்த கோணி மேல ஒரு பலகை வச்சுதான் அம்மா படுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அம்மா என்ன ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் ஒரு குழந்தை, எனக்கு அப்புறம் எவ்ரி இயர் ஒரு 1.5 இயர்ல ஒரு குழந்தை. அம்மா டெலிவரி ரூம்ல பார்த்த ஞாபகம் இருக்கு. அந்த டெலிவரி ரூம் வாசனை எனக்கு எப்பவுமே வரும் அந்த ரூம்ல இருந்து வர போடலாம். அந்த அளவுக்கு அம்மா மேல ஒரு பிரியம். அம்மாவுடைய சாப்பாடு, அம்மாவுக்கு பிடித்த அந்த முள்ளு கத்திரிக்காய் சாம்பார், அம்மா வைக்கிற அந்த இதெல்லாம் அப்படியே நினைவுக்கு வருது எனக்கு. புடவை வாசனை அப்படியே ஞாபகம் வரும். அம்மா காய போடுற புடவை எல்லாம் முகந்து பார்த்துட்டு போகும். அதை விட அம்மாவுடைய பாவாடை தொங்குது பாருங்க, அதுலதான் முகத்தை தொடச்சிட்டு போவோம். இதெல்லாம் கண்டிப்பா யாரே முகத்தை தொடக்க பண்ணுவா, அம்மாவுடைய பாவாடை தொங்கும், அதைத்தான் நான் முகத்தை தொடச்சிட்டு போவோம். அந்த அளவுக்கு அம்மாவுடைய வாசம் அப்படியே எங்களை கவர்ந்து இருக்கும். அம்மா கை கால் வலிக்குன்னா காலை நிறுத்தி விட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அம்மாவோட இருக்கும். ரொம்ப அருமையான தலைப்பு, அருமையான பிரசன்டேஷன், ரொம்ப நெகிழ்வா இருந்தது. அப்பா பத்தி நிறைய சொல்லலாம், மற்றவங்க நிறைய பேசணும். அப்பா பத்தி சொல்லணும்னா ஒரே ஒரு முறை தான் இருக்கிறதுலே இன்டர்மீடியட் படிச்ச அப்பா எங்க குடும்பத்துல. ஆங்கிலம் இந்து பேப்பர் வாங்கின அப்பா எங்க அப்பா. டைப்ரைட்டர் தெரிஞ்ச சின்ன ஹேண்ட் டைப்ரைட் படிச்சு ஒரு பெரிய லுங்கி கம்பெனி வச்சுட்டு அதுக்காக கணக்கு வழக்கு பார்த்த அப்பா. கடைசியில வியாபாரம் நோடிச்சு ஒரு மாதிரி போய் கடைசியில இந்த நூல் இழைக்கிற அளவுக்கு வந்துட்டார். பேசிக் தொழிலுக்கு எங்க அப்பா கடைசியில வந்தார். எங்க அப்பா எங்க அம்மா நூல் அடிச்சு எங்களை எல்லாம் காப்பாத்தினாங்கன்ற அளவுக்கு எங்க அப்பா பத்தி பேசணும். இந்த டிகிரி முடிச்ச உடனே 66 அப்பாவுக்கு ஊர்ல கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது. அப்பாவுடைய நண்பர்கள் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரா இருக்காரு. ஒரு முறை இந்த கூப்பிட்டு வந்து விட்டார். டிகிரி வாங்கின அடுத்த நிமிஷமே பையன் டிகிரி முடிச்சிருக்கான், எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வேலூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி மெட்ராஸ் வரும். 1 வீக்ல எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு வந்தது, செக்ரட்டரியேட். அடுத்த வாரமே எனக்கு அப்பாயிண்ட். அப்பாவுடைய ஒரே சின்ன முயற்சி பாருங்க, அப்பாவுடைய செல்வாக்கு எவ்வளவு இருந்தா அந்த ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் எனக்கு கார்டு அனுப்பிச்சிருப்பாரு. கார்டு அனுப்பிச்சா ஒரு வாரத்துல எனக்கு செக்ரட்டரியேட்ல ஒரு வேலை. இதெல்லாம் நினைக்கிறப்போ அப்பாவை பத்தி ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பிரசன்டேஷன், ரொம்ப நெகிழ்வா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டீஃபன் சார், எல்லாருக்கும் நன்றி. நன்றி சார், நன்றி, அருமை, மகிழ்ச்சி சார். காயத்ரி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார், பிரசன்னலட்சுமி மேடம் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிலது தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அணிலாடும் மூன்றில் நான் ஃபுல்லாக படிச்சிருந்தேன். இது உடனடியாக வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன். ஆனால் இப்போ இங்கே இருக்கிறத சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தைங்களுக்கு நம்மளோட லைஃப்ல இருக்கக்கூடிய நம்மளோட உறவுகள் சார்ந்த பாசிட்டிவான விஷயங்களை அடிக்கடி நம்ம குழந்தைங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துல இருந்தும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா பார்த்தீங்கன்னா
எப்பவுமே எங்க தாத்தா பற்றி, பாட்டி, எல்லார பத்தியுமே வந்து ஒரு அழகான, ஒரு காமெடியான விஷயங்கள தான் எங்ககிட்ட ஷேர் பண்ணுவாரு. அது என்ன ஆகுதுன்னா, அது குடும்பத்துல இருக்க மற்றவங்களோடயும் சரி, இல்ல அப்பா, அம்மாங்களோடயும் சரி ஒரு பாண்டிங்க வளர்க்கறத நான் பார்க்குறேன். ஏன்னா, நம்ம நெறைய பேர் வந்து நம்ம இப்பலாம் வந்து திட்டி தவறான விஷயங்கள எல்லா இடத்துலயும் தவறுகள் இருக்கு. ஆனா ஷேர் பண்றது இருக்குல்ல, உட்கார்ந்து எங்க அப்பா எங்களுக்கெல்லாம் இந்த மாரிலாம் பேசுவாரு. இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இப்ப யாரோ சொன்னாங்க. ஸ்டீஃபன் சார் தான் சொன்னாருன்னு நெனைக்கிறேன். அது மாரி எங்க எங்க தாத்தா வந்துட்டு எங்களோட பெரியப்பா வந்து எங்க ஊர்ல இருந்து திருச்சி வந்து ரொம்ப தூரம். இப்ப மாலதி மேடம் சொன்ன மாரி 4, 5 மணி நேரம் ஆகும். அவ்ளோ கிலோமீட்டரு. செயின்ட் ஜோசப் காலேஜ்ல வாரத்துல ஒரு தடவ போய் கூட்டிட்டு வரதுக்கு வாரத்துல ஒரு தடவையோ இல்ல எப்போ லீவுக்கோ சைக்கிள்ல மிதிச்சு போய் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வருவாராம். கூட்டிட்டு வரதா இருந்தாலும் போயிட்டு கூட்டிட்டு வருவாராம். வீட்டுக்கு கூட்டு வரதான். ஏன்னா அவ்வளோ ஏழ்மை நிலைமை தான், சைக்கிள்ல தான் போய் கூட்டிட்டு வரணும். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவாரு. அப்ப எங்க அப்பா ஒரு விஷயம், இதை நம்ம நிறைய மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளே யோசிச்சு மாத்திக்கணுங்கிற மாதிரி எங்க அப்பா நிறைய மாத்தி இருந்திருப்பாரு. எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அப்பாலாம் வந்து எங்க கிட்ட நாங்கெல்லாம் தோள் மேல கை போட்டு பேசுவோம். என் தம்பிலாம் தோள் மேல கை போட்டு கிண்டல் பண்ணுவான். அப்ப சொல்லுவாரு, எங்க அப்பாட்டெல்லாம் நான்லாம் தூரமா நின்னு ஐயா என்னங்க ஐயான்னு தான் கூப்பிடுவாங்களாம். தூரம் நீங்களாம் என் மேல தோள் மேல கை போட்டு பேசுறீங்க ஏன்டா அப்படின்னு கிண்டலா சொல்லுவாரு. ஆனா அவர் அனுமதிப்பாரு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சில விஷயங்கள் எங்க அப்பாலாம் வந்து என்ன எதிர்பார்த்து ஏக்கப்பட்டாரோ அதெல்லாம் வந்து எங்களோட லைஃப்ல கரெக்ட் பண்ணிருப்பாரு நிறையா. ஆனா அது அவர் கஷ்டப்படல. இருந்தாலும் அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சு எங்ககிட்ட இது எதுக்குன்னு சொல்றேன்னா, சேரன் படத்துல கூட ஒரு படத்துல வரும். இப்ப நீங்க சார் கூட எழுதி வச்சிருக்கேன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், இதெல்லாம் வந்துட்டு பசங்கள்ட்ட வந்து கடத்தப்படணும். அப்பதான் இந்த பாண்டிங் கிரியேட் ஆகுது. இப்போ வந்து மெயினா ஏஐ டைம்ல நம்மளுக்கு தேவையான விஷயமே எமோஷனல் பாண்டிங்கை கிரியேட் பண்றதுங்கிறது ரொம்ப அவசியம். இது வந்து சாதாரணமாவே நம்ம செய்ய வேண்டியது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மேடம் சொன்னதுல வந்து இன்னும் ஷேர் நீங்க சித்தியை பத்தி சொன்னீங்களான்னு தெரியல மேடம். ஒருவேளை நான் பார்க்கலன்னு தெரியல. ஓகே. அவரு வந்து நான் முத்துக்குமார் பார்க்கும்போது சாரி ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன். நான் முத்துக்குமார பார்க்கும்போது எப்பயும் ஒரு ஹாப்பியான மனிதனாவே தெரியாது. நான் இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு காரணமே அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் படிச்சேன். ஏன்னா சின்ன வயதிலேயே இறந்துட்டாரு. எப்பயுமே ஒரு சோகம் அப்படியே ஒரு ஃபேஸோடயே இருப்பாரு. வாலியினுடைய ஒரு இதுல கலந்துக்கும் போது கூட அப்ப கூட ஒரு அந்த அந்த ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு பூரிப்பு கூட அவர்கிட்ட இருக்காது. அப்ப நான் அவரோட ஹிஸ்டரிய படிக்கலான்ட்டு தான் அதை படிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தா அவருக்கு வந்து அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த அம்மா இறந்ததுனாலதான் காரணமோன்னு, சித்தி கல்யாணம் பண்ணதான் காரணமோ நான் யோசிச்சுட்டே படிக்கிறேன். ஆனா சித்தியை பத்தி அவரு ரொம்ப நல்ல விதமா சொல்லியிருப்பாரு. அதாவது சித்தினாலே நம்ம இப்படி நினைச்சுக்கிறோம். ஆனா எங்க சித்தி வந்து ரொம்ப இன்னொரு அண்ணையா தான் அவங்க வந்து இருந்திருக்காங்க. அப்புறமா ஏன்டா அவர் இப்படி இருந்திருக்காரு அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுச்சு. அவர்கிட்ட என்னதான் அவருக்கு மனசுக்குள்ள இருந்தது அப்படிங்கறதே கடைசி வரைக்கும் ஒரு தெரியாத ஒரு புரியாத புதிராதான் போயிடுச்சு. அந்த சிற்றன்னை பத்தி ஒரு ரொம்ப இந்த மாதிரி இருப்பாங்களா, இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம எப்பயுமே தவறா கேள்விப்பட்டு முன்னாடியே பயந்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த கரும்பு வந்து அவர் வந்து சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் நான் கரும்பே நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுதான் எங்க அப்பா சொன்ன கதை தான் எனக்கு இதோடலாம் நிறைய ரிலேட் ஆகும். ஏன்னா எங்க அப்பா நிறைய சொல்லியிருக்காரு. அவரு பியூசி படிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்க பாட்டி இறந்து போயிருப்பாங்க. அது அவரை சொல்லாம பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டு வந்திருக்காங்க. வந்து பஸ் ஸ்டாப்ல இறங்கின உடனே வேற யாரோ சொல்லி எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போக அங்கேயே உருண்டு பிறண்டு அழுது அவரை 4, 5 பேர் குண்டு கட்டா தூக்கிட்டு போய் தான் விட்டுருக்காங்க. இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நன்றிங்க சார். காயத்ரி வந்தப்பவே நினைச்சிட்டேன் காயத்ரி இந்த புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அதான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி காலையில வந்ததுக்கு. காலையில எழுச்சி இது வந்துட்டீங்க. தேங்க்யூ சார். இன்னைக்கு சாட்டர்டே அதனால வெயிட் பண்ணியாவது அட்டன் பண்ணணும்ட்டு இருந்தேன். தேங்க்யூ சார். விஜி பேசுறீங்களா? விஜி மைக் ஆன் பண்ண. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்னா லக்ஷ்மி மேம் வந்து இன்னைக்கு அப்பாவையும் அம்மாவையும் பத்தி சொன்ன விதம் வந்து அந்த புக்கை படிச்ச ஃபீல்ல வந்து அது அங்கேயே கடத்திட்டு போன மாதிரியே இருந்தது. அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. இதுல எனக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம்னா அப்பாவை பத்தி
சைக்கிள்னு பேசும்போது எனக்கும் ஒரு சில விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, நான் காலேஜ் படிக்கிற டைம்ல தான் வந்து சைக்கிளை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு வேன் பிடிச்சி காலேஜ்க்கு போகணும். ஸோ அது வந்து மெயின் ரோட கிராஸ் பண்ணி சைக்கிள் அந்த பக்கம் ஸ்டாண்ட்ல விடணும். அப்ப அப்பா வந்து டெய்லி காலையில வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு, பத்திரமா போமா, பத்திரமா போமா, பத்திரமா போமான்ட்டு. நான் வந்து சொல்லுவேன், இதை டெய்லி ஏன் சொல்லணும், ஒரு நாள் சொல்றேன்ல, நீ வேணா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோ, எதுக்கு எனக்கு டெய்லி இதையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. பட் எனக்கு குழந்தை பிறந்து அவன் இப்போ வளர்ந்த உடனே தான் புரியுது, ஓகே நம்மளுக்கு அந்த கேரிங் வந்து நம்மளுக்கும் இப்போ அந்த பயம் வருது இல்ல, பத்திரமா போ அப்படின்றது சொல்லும் போது அவர் சொன்ன விஷயம்லாம் நம்மளுக்கு வந்து இப்போ அந்த தெளிவு வந்து தெரியுது. ஏன்பா டெய்லி சொல்ற அப்படின்னு அப்போ வந்து நம்மளுக்கு தோணுன விஷயம் இப்ப என் பையன் வளர்ந்துட்டு அவன் வெளியில போகும்போது பத்திரமா போய் வரணும் அப்படிங்கிற ஃபீல் நம்மளுக்கு வரும்போது அதை உணர முடியுது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து நம்ம மேல கேரிங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு, அப்பா வந்து எங்க பாட்டிக்கு கடைசி பையன், தட் இஸ் ஒரு 5 பேர் அவங்க. அவங்களோட காலத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களால வந்து அந்த டெய்லி சாப்பிட்ற விஷயம், டெய்லி கிடைக்க வேண்டிய விஷயம், ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்டேஷ்னரி இதெல்லாமே சரியாவே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரிலாம். ஸோ அந்த கதையெல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காரு. நாங்க பர்சனலா கஷ்டப்பட்டது இல்லை, பட் மேம் சொன்ன விஷயம்தான் எனக்கும் தோணுச்சு. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி நிறைய வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் போகும். அவங்களும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போகும்போது அதை அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அடுத்தடுத்து கடத்துவாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு, ஃபேமிலி வேல்யூஸும் தெரியும் அப்படிங்கிற விஷயம் வந்து தோணுச்சு எனக்கு. இதுதான் சார் எனக்கு தெரிஞ்ச விஷயம். மகிழ்ச்சி, நன்றி நன்றி நன்றி. அமுதா மேடம் பேசுறீங்களா? சார், எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்னலட்சுமி ரொம்ப அழகா இருந்ததுமா. இந்த குரலும் அந்த சொன்ன தோரணையும் ரொம்ப நல்லா இருந்தது. இடையில நிறுத்தி நிறுத்தி ஒரு நெகிழ்வுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தீங்களோன்னு நான் நினைச்சேன். ஏன்னா நிறுத்தி நிறுத்தி ஒரு ஒரு இடத்துல நீங்க நிற்கும் போது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஆனா உண்மையிலேயே இது வந்து ஒரு நெகிழ்வான ஒரு தருணங்கள் தான். எல்லாரும் சொன்ன மாதிரி அவங்க அவங்களோட தாய் தகப்பனை நினைக்கக்கூடிய ஒரு தருணமும் தான். அதனால நிறைய நினைக்க வேண்டியதுதான் இருக்குது. ஆனா எதை சொல்றது எதை விடுறது அப்படின்னு தோணல எனக்கு. நானும் வந்து ரொம்ப இளம் பிராயத்திலேயே எங்க அப்பாவை இழந்துட்டேன். நான் ஒரு 7வது படிக்கும்போதே எங்க அப்பா இல்லை. அதுக்கப்புறம் எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. அதனால எங்க அப்பாவை பத்தி நான் ரொம்ப நினைக்கணும் அப்படின்னா எங்க அப்பா என்னை பத்தி ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்பெல்லாம் இந்த பிள்ளை ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, அங்கங்க நின்றுட்டு அப்படியே எல்லார் கதையும் கேக்குது, இது ஊர் கதை கேட்கறதுக்கும் ஊர் வம்பு வளர்க்கறதுக்கும் தான் லாயக்கு இது எங்க போய் என்ன உதவாங்க போதோ தெரியல அப்படின்னாங்க. ஆனா எங்க மாமா என்ன அப்படியே தங்கமா தாங்கி அப்படி தலைமையில வச்சிட்டு இருக்காங்க. அது எங்க அப்பாவுக்கு தெரியாம போச்சேன்னு நான் நினைக்கிறேன் இப்போ. அந்த மாதிரி எங்க அப்பா வந்து என்னை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க. இது வந்து பெரிய வாயாடியா இருக்குது. அதெல்லாம் தான் என்னுடைய நினைவுல இருக்கு. படிக்க வைக்கணும் அப்படின்னுட்டு என்னை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி இங்கிலீஷ் படிக்க வைப்பாங்க. அதனால எனக்கு இங்கிலீஷை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அந்த அளவுக்கு எங்க அப்பா வந்து ஒரு பள்ளியில தலைமை ஆசிரியரா இருந்தாங்க. அதனால படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னுட்டு காலையில என்ன ஒரு 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து உட்கார வச்சு படிக்க வச்சு என்ன ஒரு பாடுபடுத்துவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் உலகத்துல உண்டுன்னா படிக்க சொல்றதுதான். என்னை யாராவது படின்னு சொன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்ற எல்லா வேலையும் செய்வேன், படிக்க மட்டும் மாட்டேன். ஹோம்ஒர்க் எல்லாம் சின்ன பிள்ளையில ஸ்கூல்ல கொடுத்தாங்கன்னா எங்க வீட்டுக்கு 2 வீடு தள்ளி அங்க போய் நான் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டு அங்க போவேன். அங்க ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. அந்த அக்காட்ட சொல்லுவேன், அக்கா நான் உங்க வீட்டுக்கு பாத்திரம் தேய்ச்சி தரேன், வீடு பெருக்கி தரேன், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னா
அவங்க நல்லா ஜம்முன்னு எழுதி கொடுத்துருவாங்க. நான் அவங்க வீட்டுல பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துட்டு வீடு பெருக்கி கொடுத்துட்டு வந்துருவேன் வீட்டுக்கு. இப்படி எல்லாம் ரொம்ப அட்டகாசம் பண்ணேன். அதனால ஒரு சமயம் எங்க அப்பா என்ன நினைச்சு வருத்தப்பட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆனா எங்க அம்மாவுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை. எங்க அம்மா தான் என்னோட எல்லாமே. எங்க அம்மா தான் எனக்கு. எங்க அம்மாவோட அந்த தியாகத்தையும் எங்க அம்மா வாழ்ந்த அந்த வாழ்க்கையையும் தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க அம்மாவோட தைரியம், எங்க அம்மாவோட இந்த தன்னம்பிக்கை, எங்க அம்மா எல்லாரும் சமம்னு நினைச்சது, ஆண் பெண் அப்படிங்கறதுல பேதம் பார்க்காம இருந்தது, எங்க அம்மாவோட வைராக்கியம், எங்க அம்மாவோட அந்த ஆக்ரோஷம், கோபம், எதுக்குமே பலவீனப்படாமல் இருந்த அந்த பலம், இது எல்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தது. அதனால அந்த குணங்கள் எல்லாமே எங்க அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். எங்க அம்மா அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. எதுக்குமே கவலைப்படக்கூடாது, தகர பெட்டி மாதிரி தொட்டதுக்கும் சினுங்க கூடாது, இரும்பு பெட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. எங்க அம்மா அப்படிதான் இருந்தாங்க. அதனால எனக்கு எங்க அப்பாவை நான் நினைச்சதை விட எங்க அம்மாவை ஒவ்வொரு நொடி பொழுதுமே நான் எங்க அம்மாவை தான் நினைக்கிறேன். எங்க அம்மாவை நினைக்காம நான் எந்த செயலையும் நான் செஞ்சதே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் சொல்லுவேன். மேடம், ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஆரம்பி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல பிரசன்னலட்சுமிக்கு பெரிய நன்றியும் வாழ்த்துக்களையும் முதல்ல தெரிவிச்சுக்கிடணும். ஏன்னா அவங்க சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அப்படியே பின்னாலேயே போயிட்டோம் நிகழ்வுக்கு. எந்த குழந்தை தான் தாய் தகப்பன் நினைக்காம மறக்க முடியும். தாய் தகப்பன் நினைச்சாலே நமக்கு அப்படியே நினைவுகள் அப்படியே பின்னோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. என்ன சொல்றது, நிறைய அதாவது சில எல்லாரும் இப்ப நம்ம மூயம் ஃபேமிலியிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் தாய் தகப்பன்லாம் கொஞ்சம் படித்தவங்க படியாதவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா படியாதவங்க, கிராமத்து ஆட்கள். நாங்கள் பெரிய குடும்பம். பெரிய குடும்பத்தில் அதில் எங்கள் கூட மொத்தம் 13 பிள்ளைகள். இப்போ தான் 1 2 13 பிள்ளைகள் பிறந்ததில் 5 பிள்ளைங்க இறந்துட்டாங்க, 5 6 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. நாங்கள் இப்போ இருக்கிறது 7 பேர் தான் இருந்தோம். 7 பேர் இருந்ததில் அதில் இப்போ 2 பேர் போயிட்டாங்க, தம்பியும் அக்காவும் போயிட்டாங்க. நாங்கள் இருக்கிறது 5 பேர் தான் இருக்கிறோம். ஆனாலும் எல்லாரையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் யாருமே படிக்கல. நான் ஒருத்தன் தான் அதில் தப்பிச்சு ஸ்கூல் வரைக்கும் ஓரளவு படிக்க வந்தேன்னு வந்துட்டேன். படிக்கிறதுல ஆர்வம் தான் இருந்தது அப்பா ஸ்கூலில் படிக்கும் போதெல்லாம். சமயத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடுலாம் சொல்லும்போது இவர் நம்ம சக்கரமணி சார் சொன்னது எனக்கு அப்படியே அந்த ஒரு கிராமத்தை சொன்ன உடனே அப்படியே நினைவு வந்தது. அந்த பஞ்சத்தில் சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த பஞ்சத்துல எல்லாம் நாங்கள் அடிபட்டுருக்கிறோம். 60வது வருஷத்துல பார்த்தீங்கன்னா தாய் தகப்பன் தங்களுக்கு எதுவும் இல்லாட்டா கூட எங்களுக்கு பட்டினி போட்டது இல்லைன்னு சொன்னாங்க. நான் அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. நாங்கள்லாம் கோரக்கிழங்கு வெட்டி சாப்பிட்ருக்கோம். இது எங்களுக்கு நல்லா எனக்கெல்லாம் நல்ல நினைவு இருக்கு. கோரக்கிழங்கு வெட்டி சாப்பிட்டு அதைத்தான் ஒரு வேளை தான் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொள்ளுன்னு சொல்றோமே, இது காணப்பயிறு. சதன் சைடில் பார்த்தீங்கன்னா தென்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காணப்பயிறுன்னு சொல்லுவாங்க. காணம், அந்த காணப்பயிறு போட்டிருக்கோம். அதில் வளர்ந்துருக்கும். அப்புறம் மகளிக்கீரைன்னு சொல்லி இந்த கீரைகள், வயக்கால் கிடைக்கும் கீரைகள். இப்படித்தான் சிலதில் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்கும். அவங்க கஷ்டத்தை வெளியே காட்டினதில்லை. ஆனால் எங்களை நல்லபடியாக சாப்பிடணும். சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இரவு நேரத்தில் தான் அந்த இன்னைக்கு எங்கள் வீட்டில் நெல் சோறு அப்படின்னு சொல்லுவோம். அரிசி சாதத்தை இன்னைக்கு எங்கள் வீட்டில் நெல் சோறு. மற்ற நேரத்துல எல்லாம் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, ராகி இந்த மாதிரி தான் இருக்கும். கம்பு, சோளம், கேப்பை இந்த மாதிரி. இந்த சூழ்நிலையெல்லாம் நாங்கள் வளர்ந்து வந்ததுனால எங்களுக்கு அது இந்த தானிய வகை சிறுதானியங்கள்லாம் ஆரம்பத்து 11 வகுப்பு வரைக்கும் சிறுதானியங்கள் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கஷ்டப்பட்டு வளர்ந்து ஓரளவுக்கு வந்துட்டு ஆனால் எந்த குறையுமே வைக்கல எங்களுக்கு. எந்த சாப்பாடு இருந்தாலும் அவ்வளோ அருமையாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாய வேலைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெசவு தொழிலுக்கு நாங்கள் மாறிட்டோம். நெசவு தொழிலுக்கு வந்தது அதுதான் ரொம்ப அதிகமாக குடும்ப தொழிலாக இருந்தது. முன்னாலேயே இருந்தது,
அந்த நெசவு தொழில் தான் எங்கள் குடும்ப தொழில். அந்த இதில் பார்த்தீங்கன்னா வேஷ்டி சேலையெல்லாம் எடுத்துட்டு அப்போ அந்த காலத்தை சொல்லுவாங்க, அப்பைய நாய்க்கப்பட்டியில் போயிட்டு கொஞ்சம் வித்துட்டு வருவாங்க. ஒரு நாளைக்கு 2 சேலை நெய்தா அந்த கூலியை வாங்கிட்டு இந்த சேலையை வித்துட்டு வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால அந்த அம்மா சார் சொன்னார், இந்த வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதனால நெசவு தொழில் வந்து எனக்கெல்லாம் வந்து நல்லாவே தெரியும். வந்து 2 கால் மிதி 4 கால் மிதி போட்டு அந்த துண்டு இது வேஷ்டியெல்லாம் நெசவு எல்லாம் எனக்கு நான் அத்துப்படி. அது அப்படியெல்லாம் அந்த யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு நினைவு சொல்லுவாங்களே, யூனிஃபார்ம் வாங்குறதுக்கு கூட காசு இருக்காதுன்னு சொல்லுவாங்களே. நான் வந்து 8, 9, 10 எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கூட காசு கிடையாது. ஆனால் ஸ்கூலில் யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஸ்கூல்லேயே வந்து 2 செட்டு யூனிஃபார்ம் வந்து இலவசமாக கொடுப்பாங்க. நான் 3 வருஷம் இலவசமாக வாங்கியிருக்கிறேன். இதை வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துல இருந்தோம். ஆனாலும் வந்து எங்களுக்கு ஒரு கஷ்டமா தெரியல படிப்பை பொறுத்தவரையில். அவ்வளவெல்லாம் படித்து எல்லாம் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நல்ல நான் கோபிச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிடுவோம். வந்து ஸ்கூலுக்கு வந்துடுவேன் காலைல ரேட் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா பின்னாலேயே வருவார். ரயில்வே தண்டவாளம் வரைக்கும்னா எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும். வந்து அது வரைக்கும் வாடா சாப்பிட்டு போடா சொல்லிட்டு அங்கே செல்லையத்த ஒரு கடை ஒன்று இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து 2 இட்லி வாங்கி கொடுப்பாங்க. வந்து அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் இல்லாமல் ஸ்கூல் போனது இன்னைக்கும் அப்படி பசுமரம் தாணி போல அப்படியே மனசுல நிகழ்வா இருக்குது. வந்து அது மறக்கவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா தவறி கிட்டத்தட்ட 30, 40 வருஷம் ஆகி போச்சு. இன்னும் அப்பா கூட இல்லையேங்கிற வருத்தம் வந்து நினைவுகளில் வந்து ஏகப்பட்டது அடிச்சுட்டோம். அடிச்சு புரட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்குது. வந்து அம்மாவை பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கிட்டத்தட்ட அவங்க அம்மா 59 வயசுல என் கூட வந்தாங்க. அதுல இருந்து கிட்டத்தட்ட அவங்க இறக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எங்களோட தான் இருந்தாங்க. வந்து என்னோட தான் இருந்தாங்க. ஹார்ட் அவங்களுக்கு வந்து லெஃப்ட் வென்ட்ரிகல் ஃபெயிலியர். பட்டு லெஃப்ட் வென்ட்ரிகல் ஃபெயிலியர்னா கூட மீதி 3 அந்த ப்ரெஷரில் வந்து ஒரு எஃபிஷியன்சி 85%லேருந்து 25% வரைக்கும் குறைஞ்சது. டாக்டரே சொன்னாங்க, நீ இதுக்கப்புறம் எங்களை கூட்டு வராதாங்க, அவங்க நிம்மதியாக கொஞ்சம் சாக விடுப்பா ஏன் அப்படின்னு. அந்த அளவுக்கு அவங்க வந்து மேலே போனாங்க. மேலே எழுதிட்டு போனான்னா நான் உங்க பிள்ளை கீழே எழுதிட்டு வருவாமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாவை கிண்டல் பண்ணுவாங்க. அதனால உன்னை சாக விட மாட்டான், நான் முந்தி போயிடுவேன், ஆனால் நீ நான் நல்லா வச்சுக்கிடுவான்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் நன்றியோட எங்கள் அம்மா என் கூட தான் இருந்தாங்க. ஆனால் அவர் சார் சொன்ன மாதிரி எனக்கு அப்பப்போ இந்த இவர் சார் சக்கரபாணி சொல்றது தான் எனக்கு எங்கள் அம்மாவோட ரொம்ப சண்டை போடுவேன்னு சொல்லுவேன். உண்மைதான், அவங்க சாப்பிடலனாலும் அந்த கோவம் தான். நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, சுகர் பிபி டயபெட்டிக் எல்லாமே இருந்ததுனால அவங்க அந்த இதுல இருந்து விட்டு அந்த டயத்துக்கு சாப்பிடணும். இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்ட நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து எல்லா வசதியும் இருக்குது. எந்த இதை அனுபவிக்கிறதுக்கு என் கூட எங்க அப்பா அம்மா இல்லையேங்கிற ஏக்கம் வருத்தம் வந்து நிறைய மனசுல இருக்கு. அந்த ஏக்கம் வந்து மண்ணுக்குள்ள போற வரைக்கும் இருக்கும். மனசு ரொம்ப இது ஒரு உணர்ச்சி போகிற மாதிரி தான் இருக்கு. அது வெளிக்காட்ட முடியல. பிரசன்னலட்சுமி சொன்னது வந்து அப்படியே பின்னால கொண்டு போறதுனா கூட எங்கேயும் நினைவை வந்து இழுத்துட்டு போயிட்டீங்க. நன்றி ஸ்ரீபர் சார், என்னால இதுக்கு மேல பேச முடியல. நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி. சுந்தரமூர்த்தி சார் பேசுறீங்களா? சுந்தரமூர்த்தி விஜயதேசன் சார் பேசுறீங்களா? பேசுறேன். நான் முழுவதும் கேட்டேன், உரையை கேட்டேன், ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரு 4 ஆஸ்பெக்ட்ல இதை பார்க்கலாம். ஒண்ணு, பிரசன்னலட்சுமி அவர்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப எக்ஸலண்ட். அதை சொன்ன முறை, ஒழுங்குபடுத்தி சொன்னது, கருத்துக்களை தொகுத்து சொன்னது, எல்லா விதத்திலையும் அந்த சிறப்புக்கு ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்தது. அது ஒண்ணு. 2வது, முத்துக்குமார் அவரு யாரு முத்துக்குமாரனுடைய கவிதைகளை ரொம்ப எல்லாரும் சிலாயிக்கிறாங்க. என்னமோ நம்ம கண்ணதாசன் அந்த வாலி இதுகளை விட்டு வெளியிலேயே வரல. இந்த பாடல்கள், புது பாடல்களை எல்லாம் எனக்கு என்னமோ வரியே நிக்கல மனசுல. ஆனா அவர் ரொம்ப சொல்றாங்க. நான் அவருடைய தனிக்கவிதைகளை பார்க்கிற போது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. இருந்தாலும் திரை இசையில இவர் பாடுறது அப்படின்னு சில பாடல்களை பார்க்க முடியல. அவருடைய சீக்கிரமான பிரிவு அப்படிங்கிறது ஒரு மனதில் இருக்கிறது. அவருடைய எழுத்து ரொம்ப வலிமையா, அது அவரை பொறுத்தவங்க. 3வது, பின்னூட்டம் கொடுத்தவங்க. எல்லாரும் மூவ் ஆனது மாதிரி. நம்ம ஸ்டீஃபன் ராஜ் சார் சொன்னாரு, ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த கதைய அதாவது அதை எழுதி வச்சா அது ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப சிறப்பான வார்த்தைகள்.
இங்க இருக்கவங்க எல்லாம் எழுத முடிஞ்சவங்க தான், எல்லாரும் கை இருக்கவங்க தான். ஆனாலும் வாய் இருக்கவங்க எல்லாம் பேசிடலாமா, ஆனா கை இருக்கவங்க எல்லாம் எழுதிட முடியுமான்னு ஒரு ஒரு இது ஒரு வெற்றி மெய்யப்பன் எழுதினார். அது மாதிரி இந்த மாதிரி நம்ம இவ்வளவு நிகழ்ந்து நமது ஆறுமுக சாரு சொல்றது ஒவ்வொருத்தர் நமது நமது மேடம் கேட்டவங்க எல்லாரும் ரொம்ப நிகழ்ந்து பேசினாங்க. சக்கரபாணி சார் எல்லாரும். அப்ப அது மூன்றாவது ஆஸ்பெக்ட். நாலாவது ஆஸ்பெக்ட் அந்த அம்மா அப்பா. அந்த அம்மாங்கிற போது அப்படின்னு சொன்னாங்க. அது மிக சிறப்பானது. அம்மா என்னுடைய ஆர்வம், தமிழ் ஆர்வம் எல்லாம் அவங்களுடையதுதான். அதாவது அவங்க ரொம்ப படிக்கல அந்த காலத்துல, சின்ன பள்ளிக்கூடத்துல தான் படிச்சவங்க. ஆனா திருவாசகம் தேவாரம் எல்லாம் சொல்லுவாங்க. திருவாசகம் அவங்க சொல்ல கேட்டு முதல் வரி எனக்கு ஒரு வரி இருந்தா ரெண்டாவது வரி என்னால சொல்ல முடியும், அந்த சிவபுராணம் இதுகள்லாம். அப்ப அந்த தமிழ்ல எனக்கு இயல்பாவே ஒரு ஆர்வம் வந்ததுக்கு காரணம் அவங்களா இருக்கணும். அதே மாதிரி கடைசி வரைக்கும் எங்களோட இருந்தாங்க. நான் கடைசி பையன் இருந்தாலும் இப்பவெல்லாம் நினைக்கிற போது அவர்களுக்கு உரிய அந்த மிக எவ்வளவோ செல்வ சீமாட்டியா இருந்து அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு நல்ல நிலைக்கு வந்தாங்க. அப்ப அவங்களுக்குள்ள மரியாதையை நான் கொடுக்கலையோ, சரியா அவங்கள ட்ரீட் பண்ணல. என்னுடைய 83 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. அது ஒரு அறியாமை இருந்திருக்கு, ஒரு போதாமை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி அவங்க தாயுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கிட்டாங்க, அப்படிதான் நினைக்கிறேன். அது அத அத இன்னும் இன்னும் போற்றி இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு உள்ள 2 குறை. அது ஒண்ணு. அப்புறம் என்னுடைய தந்தையாரு இது ஒவ்வொருத்தரையும் பத்தி நினைக்க வச்சதுங்கிறதுனால அதை சொல்லிக்கிட்டு வரேன். அவர்கள் ரொம்ப பெரிய மார்க்காவில் இருந்தவங்க. 10 வருஷம் 12 வருஷம் மலேசியாவில இருந்துட்டு வரலையா ஊருக்கு. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எங்க தாயார் அவர்களை போகவே விடல. அவங்கள்ட்ட இருந்த பெருஞ்சொத்தை எல்லாம் செலவழிச்சு படிக்க எங்க அண்ணன் மறுபடி ஒரு நிலைக்கு வர்ற வரைக்கும் அண்ணன் தான் ஒரு தகப்பனாருடைய பொசிஷனை எடுத்துக்கிட்டாங்க. 17 வருஷம் எனக்கு எங்க அண்ணனுக்கு வித்தியாசம். அப்ப அதையெல்லாம் நினைச்சு பார்க்க இதை வச்சிச்சு. அவர் தந்தையார் சைக்கிள்லயே 25 கிலோமீட்டர் போய் 25 கிலோமீட்டர் வந்தது. பல விஷயங்கள் பிள்ளைகள் அதை பார்த்துதான் கத்துக்குது. அதனால நம்ம ஒரு அந்த நூலகம் நூலு இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கும். அந்த மாதிரி அதுகளெல்லாம் இந்த அவருடைய பதிவு இலக்கிய பதிவா இருக்கு. என்ன கவிஞர் அவரு. அதனால அந்த பதிவுகள் நம்மளை நினைச்சு பார்க்க வச்சுச்சு. ஆனா 1,00,000 புத்தகம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் மேம்படுத்தப்பட்டதா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்க ஒரு 1000 புத்தகத்தை வைக்கிறதுக்கே நமக்கு இடம் கிடையாது. 1,00,000 புத்தகத்தை நம்ம வீட்டுல எப்படி வைக்க முடியும்? அது பெரிய இதுவா இருந்தா, நான் இப்ப வளர்தமிழ் நூலகம் போறேன், எத்தனையோ ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க. இப்ப 20,000 ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்காங்க. அங்கேயே 70,000 புத்தகம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதாவது சரியா வைக்க முடியல, கீழே மேலையுமா வச்சிருக்காங்க. அதனால 1,00,000 புத்தகம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம், அதாவது அதிகம். அவர் அந்த புத்தகத்துக்காக கடன்பட்டவர்களையே நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் அப்ப ஒரு பெரிய இது இருந்திருக்கு. அப்ப என்னையும் நினைச்சு பாக்குறதுக்கு இது வழி. நான் புத்தகத்தை விலை கொடுத்து நிறைய படிச்சேன், எல்லா லைப்ரரியில படிச்சேன். அப்புறம் சர்க்குலேஷன் எங்க அலுவலகத்துல சர்க்குலேஷன் நான் தான் நடத்தினேன். அதனால எல்லா இதழ்களையும் படிச்சேன். எல்லா கிடைச்ச புத்தகத்தை எல்லாம் ஒரு பேப்பர் விடாம படிச்சேன். ஆனா காசு கொடுத்து வாங்கியே படிக்கல. இப்பதான் ஏதாவது காசு கொடுத்தே வாங்குறேன் நூல்களை. அந்த மாதிரி எல்லாம் அப்ப ஒருத்தர் ஒரு ஆசிரியரா இருந்துட்டு காசு கொடுத்து இவ்வளவு நூல் வாங்கினாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வியப்புக்குரியது, ரொம்ப சிறப்பு. எல்லாருடைய பின்னூட்டமும் ரொம்ப தொடர்றது மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பாக இன்றைக்கு ஒரு நல்ல நூலை எடுத்து ஸ்டீஃபன் சாரோட டிஸ்கஸ் பண்ணி அதை பிரசன்ட் பண்ண நமது பிரசன்ன லட்சுமி அவர்களுக்கு ஒரு அருமையான வரவு நமக்கு நமது குழுவில் அவர்களை பாராட்டி வாழ்த்து விடைபெறேன். நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி. ஜாக்லின் பேசுறீங்களா? பேசுறேன் சார். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். பிரசன்னா, ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களுடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப
நான் ஒரு ஃபேன்னு சொல்லலாம். அவ்வளோ அருமையான வாய்ஸ். எஸ், ஏன்னா எனக்கு அந்த வாய்ஸ் இல்லையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இங்க அருமையான தலைப்பு கொடுத்தீங்க நீங்க. அந்த உறவுகள் பற்றியதுல அப்பாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க. ஆக்சுவலா நான் வந்து அப்பா செல்லம், பட் நான் அப்பாவோட ரொம்ப நாள் அவங்ககிட்ட இருந்தது கிடையாது. நீங்க இதுல வந்து இந்த நான் கவிஞரை பத்தி சொல்லணும். நான் முத்துக்குமார் அவர்கள் வந்து ஒரு சிறந்த கவிஞர். இன்றைக்கு அவர் இன்னும் இருந்திருந்தா உறவுகளுடைய அன்பு பற்றிய கவிதைகளை இன்னும் குழந்தைங்க வந்து நிறைய அதை படிச்சு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா உறவுகள் வந்து 70ஸ்க்கு அப்புறமே எல்லாமே பிரிவு வந்த மாதிரி எனக்கு தோணுது. சின்ன வயசுல வந்து நாங்க வந்து பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா இவங்களோடலாம் ரொம்ப ஐக்கியமா உறவுகளோட அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது, அவங்க அவங்க வீட்லயே நாங்க ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிலாம் இருந்தது. ஆனா இப்போ வந்து என்னன்னா அதுல நிறைய வித்தியாசமா அவங்க விரும்பப்படுற மாதிரி குழந்தைங்க இல்ல, குழந்தைங்க ஒட்டவும் மாட்டேங்கிறாங்க. இந்த நேரத்துல நான் எங்க அப்பாவை சொல்லணும். எங்க அப்பா வந்து 9 வயசுலயே அவங்க வந்து மலேசியாவுக்கு போயிட்டாங்க. எங்க தாத்தா, எங்க பெரியப்பா, அப்பா 3 பேருமே அங்க போயிட்டாங்க. 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது அங்கேதான் இருந்தாங்க. அங்கேதான் வந்து அந்த ஜப்பான் வந்து பாம்பு போடும் போதெல்லாம் அவங்க வந்து குழி தோண்டி அதுக்குள்ளார மறைஞ்சு இருந்ததா எங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால அம்மா அப்பா வந்து ரொம்ப அந்த காலகட்டத்துல பிரிஞ்சு இருந்தாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கு கடல் கடந்து போனோம் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க போய் சம்பாதிக்க போனது. கப்பல்ல தான் வருவாங்க, வந்து சென்னை வந்து வர்றது. அப்பெல்லாம் எங்க கிராமத்துக்கு வந்து 2 பஸ் தான் வரும். ஸோ அப்பா வரும்போது நான் நல்ல விவரம் தெரிஞ்ச பிறகு அப்பா வர்றதுக்காக நான் காலையிலே முழிச்சு உட்கார்ந்துருப்பேன். அம்மா வந்து பலகாரம்லாம் செஞ்சு அப்பாவுக்கு ரெடியா வச்சிருப்பாங்க. அந்த நினைவு வந்து எனக்கு வந்தது. இதுல நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். அண்ணன் வந்து 11 வயசு எனக்கு பெரியவங்க. அப்பா வந்து 6 வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வருவாங்க. அப்போ வரும்போது ஒரு முறை அப்பா எங்களுக்கு சொன்னது, அம்மாவும் சொன்னது, அப்பா வந்து பஸ்ல இறங்குறாங்க, எங்க ஊர்ல வந்து இறங்குறாங்க. அப்போ எங்க சொந்தக்காரங்க எங்க அண்ணனை வந்து பஸ் ஸ்டாப்புக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்பாவுக்கு தன்னோட பையனே தெரியாது. ஆனா பின்னாடி எங்க அண்ணன் வந்து பின்னாடி போறாங்க. அப்ப சொல்றாங்களா அப்பா கிட்ட, உன்னோட பையன் இந்த வரான் பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். 6 வயசு அப்போ அண்ணனுக்கு. 6 வயசுக்கு அப்புறம் தான் அப்பா அப்படிங்கிறதே அண்ணனுக்கு தெரியுது. நாங்களும் அந்த அதிக காலம் அவங்க வந்து இருக்கல. அவங்க கடைசியில அப்பா இறக்கும்போது 96 வயசு, அம்மாவுக்கு 88 வயசு. அப்பா அதுக்கப்புறம் ஒரு 80 வயசுலதான் 70ல அவங்க இங்க வந்துட்டாங்க. ஒரு 80 வயசுலாம் இருக்கும்போது அப்பா அடிக்கடி புலம்புற வார்த்தைகள் என்னன்னா, அம்மா கூட ரொம்ப நாள் இருக்கல, உங்களோட ரொம்ப நாள் இருக்கல, சம்பாத்தியம் பண்றதுக்காகவே நாங்க வந்து சில அன்புகள் எல்லாம் உங்களுக்கு நாங்க தராம விட்டுட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது இப்ப நினைக்கும் போது எனக்கு அப்பா நினைவு ரொம்ப அதிகமா வருது. இன்னொன்னு நான் இதுல சொல்ல விரும்புறேன். அப்பா அந்த உறவுகள் சொல்றதுல எனக்கு வந்து முக்கியமானவங்க எங்க பெரியப்பா பெரியம்மா. அவங்க வந்து பெண் குழந்தை இல்லை, அதனால அதிக நேரம் வந்து நான் அங்கேதான் இருப்பேன். என்னோட பேருல ஒரு முக்கியமானது நான் சொல்றேன். எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ஜாக்லின் ஒரு பேர் இருக்குது, பூங்கொடின்னு ஒரு பேர் இருக்குது. பூங்கொடி தமிழ் பேரு, ஜாக்லின்ங்கிறது புது பேரு, அது எப்படி உங்களுக்கு இது ரெண்டையும் சேர்த்து வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ எங்க அப்பா வந்து சார் சொன்னாங்க இப்ப பஞ்சத்தை பத்தி. 1960ல வந்து நமக்கு பஞ்சம் வந்தது. அந்த சமயம் நமக்கு வந்து நமக்கு இந்த கோதுமை எல்லாம் அனுப்பி நமக்கு ஹெல்ப் பண்ணது அப்போ 62ல இருந்த அமெரிக்கா பிரசிடென்ட் வந்து ஜான் எஃப் கென்னடி. ஸோ அப்பா வந்து அந்த நியூஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு, அப்பா அம்மா கன்சீவா இருக்கும்போது குழந்தை பிறந்தா, பையன் பிறந்தா கென்னடின்னு வைக்கணும், பொண்ணு பிறந்தா ஜாக்லின்னு வைக்கணும் அப்படின்ட்டு அப்பா வந்து லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அதனால நான் பிறந்ததும்
அந்த நேரம் நான் அண்ணன் பிறக்கும்போது அப்பா இங்க இல்ல. பட் நான் பிறக்கும்போது அப்பா இங்க வந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த நேரத்துல எனக்கு வந்து ஜாக்லின்னு பேர் வச்சாங்க. அந்த பூங்கொடிங்கிற பேரு என்னுடைய பெரியப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. அவங்க வந்து எனக்கு வந்து அந்த பூங்கொடிங்கிற பேர் வச்சாங்க. ஏன்னா 1965ல நான் பிறந்தேன். அந்த நேரம் 1000ல் ஒருவன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுது. அப்ப ஜெயலலிதா அம்மா பேர் வந்து அதுல பூங்கொடி. ஸோ அதுல வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, அந்த பேரை எனக்கு சேர்த்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க பெரியப்பா அப்பா அதுல 2 பேரும் இணைஞ்சதுதான் என்னோட பேர் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஸோ உறவுகள் அப்படிங்கிறது இன்னும் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஒரு சித்தி சித்தப்பா அப்படிங்கிற உறவுகள் வந்து நெருக்கமா வரணும் அப்படிங்கிறது நான் நான் விரும்புறேன். இதுல வந்து பிரசன்னா வந்து இந்த இடத்துல அதுல அப்பா அப்படிங்கிற அந்த உறவுகளை முத்துக்குமார் சாரோட அந்த கவிதை வடிவில் இங்க கொண்டு வந்து அதை எடுத்து உரைத்த அந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் பிரசன்னா. வாய்ப்பு கொடுத்த சாருக்கும் நன்றி சொல்றேன். தேங்க்யூ சார். நன்றி ஜாக்லின், நன்றி. ஜாக்லின் மேம், ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க சார். ஜெயலலிதா அம்மாவுக்கு அந்த படத்துல பூங்குழலின்னு பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? பூங்கொடி 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 அவங்க பேர். அப்படியா? அதனால பூங்குழலின் மாதிரி எனக்கு ஒரு நினைவு. இல்ல, பூங்கொடி தான், பூங்கொடி தான். சரி சரி சரி, ஓகே ஓகே. பார்த்துட்டு 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சார். மகிழ்ச்சி. சொல்லுங்க சார். அமுதாம்மா சொன்னாங்க நான் பேசும் பொழுது நடுவுல நிறுத்தி பேசினேன் அப்படின்ட்டு. நான் அந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு வந்து எங்க சூர்யாவோட ஃபீல் தான் உள்ள வந்துச்சு. அவன் எப்படிலாம் அவன் நினைச்சிருந்திருப்பான், அவன் சொல்லல அப்படின்னா கூட என்னால அதை வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால எனக்கு அந்த இமோஷன் கொஞ்சம் இருந்ததுனால அந்த பிரேக் இருந்தது. அதே மாதிரி ஒரு ஒரு அம்மாவா ஒரு குழந்தையோட ஃபீலிங்கையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு 3.5 வயசுல என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம ஒண்ணு சொல்லணும்னு வரும்போது டோட்டலா நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம டென்ஷன் ஆகுறோம், கோவப்படுறோம். முக்கியமா நானு. ஸோ எனக்கு இந்த கதையை திருப்பி திருப்பி நான் எனக்கு எனக்கு மாற்றத்துக்கான ஒரு கதையா தான் நான் எடுத்துக்கிட்டு படிச்சேன். நம்ம பேசல இல்ல சொல்லல அதுக்கெல்லாம் நம்ம கோச்சுக்கிறோம். ஆனா ஒரு ஒரு மிகப்பெரிய உறவே இல்லைன்னும் போது அது ஒரு குழந்தையா அவரு த்ரூ அவுட் லைஃப் எவ்வளவு கோத்ரூ பண்ணியிருப்பாரு அப்படின்றதெல்லாம் நான் உள்வாங்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே அது கொஞ்சம் வலிச்சுது. நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க. இந்த பேப்பர் வேல்யூவேஷனுக்கெல்லாம் போவாங்க. ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா, நாங்க 3 பேரு எங்க வீட்டுல சண்டை நடக்கும். நான் தான் அம்மா பக்கத்துல. நான் என்னன்னா, அப்பா டிரைவரா இருந்தாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. அப்பா வரும்போது அப்பாக்கும் அம்மாக்கும் நடுவுல நான் தான் இருக்கணும். இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்கலாம். ஆனா நான் 2 பேருக்கும் நடுவால தான் இருக்கணும். அப்பா ஒரு வாரம் டியூட்டிக்கு போயிட்டாங்கன்னா அப்பாவோட ஒரு வேஷ்டி என் பக்கத்துல இருக்கும். அதை வச்சுட்டு தான் நான் தூங்குவேன். அதே மாதிரி அம்மா பேப்பர் வேல்யூவேஷன் போயிட்டாங்கன்னா அம்மாவோட புடவை இருக்கும். அது அம்மா எப்பயாவது தான் போவாங்க அப்படின்றதுனால, இதோ பாரு காலையில தான் போனாங்க, உன் பக்கத்துல தான் வந்து நீ கேப்பன்றதுனால சாரியை இங்க போட்டு போனாங்கன்னுலாம் என்ன நிறைய ஏமாத்துவாங்க. நான் சின்னதுல இருந்தே ஈஸியா அக்கா அண்ணன் எல்லாம் ஏமாத்துவாங்க. அந்த மாதிரி சொல்லி சொல்லி அப்போ அந்த அந்த உறவுகள் வந்து எவ்வளவு முக்கியம், நம்ம எவ்வளவு கனெக்டடா இருந்தோம். நம்ம நேத்திக்கு கூட பேசணும் கரண்ட்டை பத்தி பேசும் பொழுது எப்படி ஒன்னா இருந்தோம், மாடியில இருந்தோன்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்ப இந்த குழந்தைங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பாக்குறோம். அதே மாதிரி அப்பா வந்து முத்துக்குமாரோட அப்பாவை பார்க்கும் பொழுது ஒரு பேரண்டிங்னா எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் யோசிச்சேன். நார்மலா ஒரு விஷயம் நம்ம சொல்றத குழந்தைங்க கேட்கல அப்படின்னா உடனே நம்ம கோவப்படுறோம் இல்ல ரியாக்ட் பண்றோம். அப்பவே அவர் எவ்வளவு ஒரு தெளிவா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஒரு பரீட்சை நேரத்துல நீ போய் படம் பாரு, இந்த படம் பாருன்னு காசு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா ஓகே, இதை பண்ணுனா அவன் போகமாட்டான். அப்ப அந்த சைக்காலஜின்றது அப்பவே இருந்துச்சா, அவங்க எல்லாம் எப்படி படிச்சாங்க, எப்படி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து இதை படிக்கும் பொழுது எனக்கு அதுதான் தோணுச்சு. அதே மாதிரி ஒரு படம் பார்த்துட்டு வந்த பையனை எதுவுமே சொல்லாம அடுத்த நாள் எப்படி அவரால படத்துக்கு தேவைப்படும்னு சொல்லி காசு கொடுக்குற அளவுக்கு ஒரு அப்பா இருக்க முடியுமா? நம்ம பேசுறது பேசலாம், ஆனா அதை நம்ம நிச்சயமா செய்ய முடியுமா, நம்ம செய்வோமா அப்படின்னு அடுத்தவங்க யாராவது சொன்னா கூட கேள்வியே கேட்காம டப்புன்னு நம்ம கோவம் வந்து அடிச்சிருவோம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த காலத்துல அவர் எப்படி அவ்வளவு ஒரு அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அப்படின்றதெல்லாம் வந்து
ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி ஒரு நம்ம செய்யற ஒரு விஷயம்தான் அப்படியே தொடர்ந்து வரும் அப்படின்றதுக்கு அவங்க அப்பா அந்த புக்கை படிச்சு சார் சொன்ன மாதிரி அது 1,00,000ன்றது மிகையா கூட இருக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் அந்த காஞ்சிபுரத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற 20 லைப்ரரியில மெம்பர்ஷிப் எடுத்து, ஏன்னா ஒரு ஒரு லைப்ரரியில இருக்கிற புக்கு இன்னொரு லைப்ரரியில இல்லாம கூட இருக்கும். ஸோ அந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாத்துலயுமே டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிஸ்ல மெம்பர் ஆகி அத்தனையிலையும் இவரை கூட்டிட்டு போய் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினது. அதை இப்ப அவர் ஜெனரேஷன் இல்லாம முத்துக்குமார் இல்லாம அவரோட பையனும் அதை 3.5 வயசுல ஃபாலோ பண்றான் அப்படின்னும் பொழுது நம்ம சரியான ஒரு வழியை ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு அடுத்த ஜெனரேஷனும் வருவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த ஒவ்வொன்றும் நம்ம சைக்காலஜியோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எப்படி அதை அவங்க அந்த இதுல பண்ணுனாங்க அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாவும் இருந்தது சார். சூப்பர். அது என்னன்னா உங்களுக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அவன் பையன் சினிமா போயிட்டான் பக்கத்துல அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அதுதான் என்ன ஆகணும், நம்ம சினிமா போயிட்டானா அப்படின்ற அந்த ஒரு கோபம் வரும். அதுல அந்த மாதிரி ஒரு விஷயம் சுத்தி நடக்கிறத நம்ம காது கொடுத்து கேட்காத இருக்கோம்னா நம்ம பையனை எப்படி நம்ம எடுக்கணும்ன்றது நம்ம முடிவு. பெரும்பாலும் நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு பின்புலம் பாத்தீங்கன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் சமுதாயத்துல ஏதோ ஒரு செய்தியை சொன்ன செய்திகளை நாம் உள்வாங்கிட்டு அதை வச்சுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு முடிவு எடுக்கிறோமே தவிர அதை தாண்டி யோசிக்கிறது இல்லைன்றதுதான் நிதர்சனம். அந்த அவர் அதை தாண்டி யோசித்திருக்காரு. பிறகு பிள்ளைகளை பத்தி மற்றவர்கள் சொல்வதை தவிர்த்திருப்பார். மற்றவர்கள் அவர்கிட்ட சொல்றதை தவிர்த்திருப்பார். அப்போ அவருக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்ற விஷயத்த முடிவெடுத்திருக்காரு. பையன் சினிமா வயசுனா சினிமா போனா சினிமா போடுறது இயல்பு, பார்க்கட்டுமே தெரிஞ்சுக்கிட்டமேன்றது திங்க் பண்ணி இருக்கிறாரு. அவர் பல வேற நல்ல ஒரு இந்த மாதிரி பரந்த விரிந்த எண்ணங்கள் உள்ளவர்களோட பழகி இருக்கும் போது இந்த சிந்தனை வந்திருக்கும். அடுத்த நாள் அவர் கொடுத்தது அவன் போகக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளட்டும், ஆனா நமக்கு திருட்டுத்தனமா பண்ணக்கூடாதுன்றதுதான் அங்க செய்தி. எனக்கு தெரியாது நீ போவாதே, எனக்கு தெரிஞ்சே போ, அதுக்கு நான் உனக்கு பணம் கொடுக்குறேன்றதுதான் செய்தி. அப்போ அந்த மரியாதைன்றது இருக்கும், குறையும். போனாலும் அப்பாவுக்கு தெரிஞ்சு போவான்றதுதான் அங்க பணம் கொடுக்கறதுக்கு காரணம். அது முத்துக்குமார் அந்த நேரத்துல பிள்ளைங்களுக்கு எந்த பிள்ளைங்களா இருந்தா அப்பா பணம் கொடுத்து போன்னு சொல்லும் போது போக மாட்டாங்க. அது இயல்பு. அது இதுதான் உண்மையை தவிர அது போகக்கூடாதுன்றதுக்காக கொடுக்க வாய்ப்பு இல்லை. போகலாம் பிள்ளை, ஆனா அந்த பிள்ளை போறதுக்கு நம்ம பணம் கொடுக்கலாம். கொடுக்கலன்னா அவன் போகணுன்ற ஆசை வரும்போது எங்கன்னா பணம் கடக்க கொள்வான். இதெல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி செய்திகள் தான் அது ஒரு பணம் கொடுக்குற விஷயத்துல அவ்வளவு செய்திகள் இருக்கு. மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்ச்சியா இருந்தது. நல்ல ஒரு கலந்துரையாடல் இருந்தது. அவங்களோட பின்புலத்தை அவங்களோட அனுபவங்கள் நினைவலைகள் எல்லாமே இங்க வந்தது. இதை கேட்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். இந்த கமெண்ட்ல போடலாம். யூடியூப்ல கேட்கிறவங்க உங்களோட நினைவுகள்லாம் போடுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பலரோட நினைவுகள் இங்க ஓடும் போதுதான் தெரியும். அந்த நினைவுகள் நாமெல்லாம் அம்மாவோட எப்படி இருக்கோம், அப்பாவோட எப்படி இருக்கும், பல செய்திகள் இன்னைக்கும் கவனிக்காத இருக்கிறோமா, அப்பாவோட விஷயங்களா அம்மாவோட விஷயங்கள் இன்னைக்கு கவனிக்காத இருக்கிறோமா, இல்ல அப்பாங்க பிள்ளைகளுக்கு எப்படி அது கவனம் கொடுக்காத இருக்கிறோமா அப்படின்றதுதான். அதாவது இப்போ இவர் கூட சொன்னார், நம்ம சக்கரபாணி சார் கூட சொன்னார் அம்மா கூட கோவப்படுறேன்றது. அது உண்மை. எல்லாருக்கும் அந்த கோபம் வரும். ஆனா அது அவசியமானு நம்ம யோசிக்கணும். கோவப்படுறதுனால அம்மா மாறிடுவாங்களாமா? அதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கிறது. அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்ற நேரத்துல நம்ம மாத்திக்கிறதுன்றத கொஞ்சம் சிந்திச்சோம்னா நம்ம அதை மாத்திச்சு எப்படி அதை கையாளலாம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு கிடைக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கையாண்டோம்னா அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அவங்க சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட முடியலன்றதுக்காக தான் சாப்பிட மாட்டாங்க. நிதர்சனம் உண்மை. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரசன்ன லட்சுமிக்கு நன்றி. நன்றி சார். நன்றி. முடிஞ்சிருச்சா சார்?